विघ्न विनायक मूर्ति की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जानकी कांत स्मरणं जय जय राम राम। नमः पार्वती पतये हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला। तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अपाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। धर्मो विवर्धति युधिष्ठिरकीर्तनेन पापं प्रणश्यति वृकोदरकीर्तनेन। शत्रुर्विनश्यति धनञ्जयकीर्तनेन। माद्रीसुतं कथयतां न भवन्ति रोगाः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपाल कृष्णाय परब्रह्मणे नमः। ओम सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओम हनुमते नमः। श्री हरये नमः। இதை மட்டும் கொஞ்சம் அப்புறமா அது ரெக்கார்ட் ஆன் ஆகிட்டான்னு பார்த்துக்கோங்க. இதை மட்டும் கொஞ்சம் இந்த பக்கமாக வச்சாலும் சரி, கொஞ்சம் ஃபோக்கஸ் இதுவாக நேராக வைக்கிறேன். यश्छन्दसामृषभो विश्वरूपः छन्दोभ्योऽध्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेध. அது அந்த பக்கம் வேணாலும் உங்கள் கேமரா பக்கம் வேணாலும் வச்சுக்கலாம். அதை சமேந்திரோ மேதையா ஸ்புணோது அமிர்த கொஞ்சம் தாரணோ பூயாசம் அந்த இதையே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணேன்னா ஷரீரம் மே விச்ச கையால் அப்படி பண்ணேன்னா வந்துடும். ஜிஹ்வா மே மதுமத்தமா कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया विहितः श्रुतं मे गोपाय. ரெக்கார்டிங் தானே மேலே ஓடிட்டு இருக்கணும். சரி, பரம கருணாமூர்த்தியான சர்வேஸ்வரனான பகவான் லோகானுகிரகார்த்தம்
இந்த தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக பல அவதாரங்கள் பண்ணின சரித்திரங்கள் தான் இதிகாச புராணங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அறிவு ஆற்றல் இரண்டும் சேரும்போது உயர்வு அப்படிங்கிறது வரது. இது தனி மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நாடாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டும் சேரும்போது என்ன ஆகும்னால் உயர்வு வரும். வெறும் அறிவு மட்டும் இருந்து ஆற்றல் இல்லைன்னாலும் அது முழுமையாக பிரயோஜனப்படாது. ஆற்றல் இருந்து அறிவு இல்லைன்னா மிருகமாக ஆயிடுவோம். நாம் மிருகத்துக்கு நமக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. அப்போ இந்த ஆற்றல் அப்படிங்கிறது பை பர்த்தில் இயற்கையாகவே வரது, ஜென்மத்தை அனுசரித்து வரது. அறிவு அப்படிங்கிறது ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று பேசிக்காக நாம் சாப்பிட்றது, தூங்கிறது, குழந்தை பெற்றுக்கிறது, நம்மளை நாம் காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற அந்த தற்காப்பு உணர்ச்சி, இது உலகத்தில் எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவாக இருக்குது. இதை நீங்கள் ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம். சாப்பிட்றதுக்கு யாராவது சொல்லிக் கொடுக்குறாளா என்ன? ஒரு மாடு குட்டி போடுறது, ஒரு நாய் குட்டி போடுறது, ஒரு மனித குழந்தைக்கு ஃபீடிங் பண்ணுற மாதிரி அதுக்கு பண்ணுறா யாராவது? இல்லை அந்த தாய் நாய்க்கு தான் கையெல்லாம் உண்டா, அப்படி குழந்தைய எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிறதுக்கெல்லாம் ஏதாவது உண்டா? இல்லை பிறந்த குட்டிக்கு தான் கண்ணு தெரியுமா? இந்த பூனை நாய் இதுக்கெல்லாம் கண்ணு திறக்கிறதுன்னு சொல்லுவா. 2-3 நாள் ஆகும் கண்ணு தெரியறதுக்கே அதுக்கு. ஆமாம், பிறந்த உடனே கண்ணு தெரியாது, அதுக்கு கண்ணு மூடின்னு தான் இருக்கும் அதுக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் அது அம்மா எங்கே இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு, அம்மாட்ட பால் எப்படி கொடுக்குறீங்கிறத தெரிஞ்சுட்டு குடிக்கிறதே இதை யார் சொல்லி கொடுக்குறா? இது இயற்கை. தூங்கிறதும் இயற்கை. அந்த சரீரத்தோட அமைப்பு வரும்போது காமம்ங்கிறதும் காமன். அது ஒரு இதெல்லாம் ஒருத்தர் சொல்லி கொடுக்கவே வேண்டாம் எந்த உயிரினத்துக்குமே. பின்ன என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இங்க நித்தியமான சத்தியமான சாஸ்வதமான பேரின்பத்தை நாம் எப்படி அடையறது? சுகத்துக்காக தான் இத்தனை பேர் நாம பிறக்கிறோம், இறக்கிறோம், திரும்பி பிறக்கிறோம், இறக்கிறோம், வாழறோம். எல்லாம் சுகத்துக்கு தான். சுகாய கர்மாணி கரோத்து லோகா கரோதி லோகா. எல்லா பேரும் உழைக்கிறது எதற்குன்னா சௌக்கியத்துக்காக தான். அந்த சுகமானது நமக்கு முதல்ல கிடைச்சுதா? அந்த கிடைச்ச சுகமானது நம்ம விட்டு விலகாம இருந்துதா? இந்த 2 கேள்வியை நாம் கேட்டுட்டோம்னா நம்ம வாழ்க்கை மாறும். இந்த எண்ணத்துக்குள்ளேயே நம்ம போனதே கிடையாது. சுகம் இல்லாததை கூட சுகம்னு நினைச்சுண்டு வாழறோம் நாம. இன்னும் சொல்ல போனா ஒரிஜினலா ஒரு கஷ்டத்துக்கும் இன்னொரு கஷ்டத்துக்கும் நடுப்புல உள்ள அந்த ஒரு ஜங்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு கஷ்டம் முடிஞ்செடுத்து அடுத்த கஷ்டம் இன்னும் ஆரம்பிக்கல. அதுக்கு நடுப்புல உள்ள அந்த காலத்தை சுகம்னு நினைக்கிறோம். சொல்ல போனா சாட்டர்டே சண்டே மாதிரி, வீக்கெண்டு மாதிரி. ஏதோ திங்கக்கிழமைனா திருப்பி அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்க போகிறது, போய் ஆகணும் ஆஃபீஸுக்கு. அது என்னமோ நமக்கு எல்லாமே நம்மளை ஃப்ரீயாக விட்டா மாதிரி, நாம் என்னமோ இதுக்குன்னே பிறந்தா மாதிரி. எப்படிலாம் ஒரு ஒரு மிருகத்துக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அந்த சுகம்னா என்ன? அந்த சுகத்தை நாம் அடையிறது எப்படி? அடைந்த சுகத்தை இழக்காமல் இருக்கிறது எப்படி? இதெல்லாம் ஒரு கேள்வி. இதுக்கெல்லாம் எப்படிலேருந்து பதில் தெரிஞ்சுக்கணும்னா சாஸ்திரத்திலேருந்து தான் தெரிஞ்சுக்கணும். அந்த சாஸ்திரங்கள் 4 வகையாக இருக்குது நமக்கு. ஸ்ருதி, ஸ்மிருதி, இதிகாசம், புராணம். இந்த 4க்கும் சாஸ்திரம்னு பேர். நம்ம வாழ்வியல் முறைகளை நமக்கு சொல்லி கொடுக்கறது, தர்மங்களை, எல்லாத்துக்கும் மேலே பிரம்மத்தையும் காமிக்கிறது, ஆனந்த ஸ்வரூபனான பரமாத்மாவை நமக்கு அடையறதுக்கு வழி காமிக்கிறது. இதில் ஸ்ருதி அப்படின்னா வேதங்கள்,
ஸ்மிருதி அப்படின்னா சட்ட நூல்கள். வேதங்கள்லையும் சட்டங்களை பற்றி சொல்லியிருக்கும், சட்ட நூல்கள்லையும் சட்டங்களை பற்றி சொல்லியிருக்கும், இதிகாசத்திலையும் சட்டங்களை பற்றி சொல்லும், புராணங்கள்லையும் சட்டங்களை பற்றி சொல்லும். சொல்கிற விதத்தில் தான் வித்தியாசம் உண்டு. வேதம் தர்மசாஸ்திரங்கள்லாம் பை ஆர்டராக சொல்லும். அதுக்கு பிரபு சம்மிதேன்னு பேர். மாத்ருதேவோ பவ, பிதృதேவோ பவ, சத்தியம் வத, தர்மஞ்சர, எல்லாம் ஆர்டர் தான். அம்மாவை தெய்வமா நினை, அப்பாவை தெய்வமா நினை, தர்மத்தை செய்யி, சத்தியத்தை பேசு. இது ஒரு அரசாங்கம் சட்டம் போடுற மாதிரி. நீ இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடந்துக்கணும், குற்றங்களில் ஈடுபடக்கூடாது, பிறரை தொந்தரவு கொடுக்கக்கூடாது, இப்படிலாம் சொல்றது பத்தில இதெல்லாம் சட்டம். ஒன்வேளை வரக்கூடாது, ஹெல்மெட் போடாமல் வரக்கூடாது, எல்லாம் கரெக்டு தான். போலீஸ்காரனே ஒன்வேளை ஹெல்மெட் போடாமல் எய்த்தாப்பில் வரான். அதான் அதில் உள்ள சுவாரஸ்யமே. அவன் தான் தடுக்கணும். இதை யாராவது ஒருத்தரை பிடிக்க போனால் கூட சரிங்களாம். இப்படி தான் இருக்குது இந்த தேசத்தோட ஒரு நிர்வாகம் அப்படிங்கிறது. அப்படி தான் இருக்கு. யார் எந்த தப்பை பண்ணினா அவர்களை தண்டிக்க வேண்டிய ஸ்தானத்தில் உள்ளவர்களே தப்பு பண்ணுறார்கள்ங்கிறது இல்லை, அந்த தப்பையே பண்ணுறான். அதான் இதில் உள்ள பிரச்சனையே. எந்த தப்புக்காக இவனை தண்டிக்கிறதுக்கு வச்சிருக்கமோ நாம, அந்த தப்பை அவனே பண்ணுறான். ஜனங்கள் அதை ஃபாலோ பண்ணுறாளான்னா இல்லை. இப்போ அடுத்தது என்ன, எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மனைவி நண்பனை விட்டு சொல்லலாம். ரொம்ப ஸ்பீடாக போகிறான்டா இவன், ஹெல்மெட் போடாமல் போகிறான்டா, இவனை கூப்பிட்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறா அப்படின்னா மனைவி சொல்லுவா. பெரும்பாலாக கவனிச்செல்லாம் வாழ்க்கையிலேயே அப்பா அம்மா ஆர்டரா சொல்கிறவா. அவ சொல்லி கேட்காத திருந்தாத பெரும்பாலான பையனுக்கு கல்யாணம் ஆனோடனே ஓரளவு திருந்துவான். ஒரு காலத்தில் இந்த வாழ்வியல் கரெக்டாக இருக்கிற காலத்தில் அன்றைக்கே சொல்லுவா, கல்யாணத்தை பண்ணி வை, பொறுப்பு வந்துரும்பா. பொறுப்பு இல்லாமல் இருக்கான், ஒரு அலட்சியமாக இருக்கான் அப்படின்னோடனே, ஏன்னா ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே இருந்தது. கல்யாணத்தை பண்ணி வை, பொறுப்பு வரும்பா. அந்த மனைவி சொல்லும் போதும் இதனால் தெரியாததெல்லாம் தெரியும், இதனால் தெரியாத விஷயங்கள்லாம் தெரியும். ஏன்னா அந்த சொல்ற விதத்தில். அதுக்கு காந்தா சம்ஹிதேன்னு பேர். அரசனோ குருவோ ஆச்சாரியனோ அப்பாவோ நமக்கு சொல்றதுக்கு பிரபு சம்ஹிதேன்னு பேர். நண்பனும் மனைவி இவர்கள்லாம் சொல்றதே நமக்கு நேர நம்மளை ஆர்டரா சொல்ல மாட்டான். ஏன் நீங்கள் எனக்காக ஹெல்மெட் போட்டுன்னு போகக்கூடாதா, நீங்கள் போட்டுக்க வேண்டாம், எனக்கு கவலையாக இருக்குது, நீங்கள் போட்டுன்னு போங்க, நீ போட்டுன்னு போடாவு அப்படிலாம் சொல்லி நண்பன் சொன்னான்னா இல்லை மனைவி சொன்னான்னா கேட்பான் சில பேர். அதுக்கு அடுத்த ஒரு விதம் சிசு சம்ஹிதேன்னு பேர். மூணாவது விதம் டீச்சிங். அது எப்படின்னா, ஒரு குழந்தை சொல்கிற மாதிரி அல்லது குழந்தைக்கு சொல்கிற மாதிரி ஒரு கதையை சொல்லி, இந்த கதையிலேருந்து நீ என்ன தெரிஞ்சுட்ட அப்படின்னு ஒரு நீதி கதைகள்னு உண்டு. அந்த காலத்தில் பெரும்பாலாக நீதி கதைகளை தான் சொல்லுவோம் நாம். அந்த காலங்கள்லாம் கவனித்தோம்னா தர்மத்தை தான் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அறம் செய், ஆரம்பமே அறம் செய்ய விரும்பு, இது ஒரு ஆத்திச்சூடி. ஆறுவது சிதம், அ ஆ இ ஈ உ ஊ அப்படிங்கிற அந்த எழுத்தை அறிமுகப்படுத்துறதான ஒரு சூத்திரம் இது ஔவையாரோடது. இன்னைக்கு அப்படியா சொல்றோம், நம்ம சொல்லி கொடுக்குறோம். மாறி போயிடுது. இந்த குழந்தைகள் சொல்றது புராணங்கள் சொல்ற மாதிரி, குழந்தைகளுக்கு சொல்றது புராணங்கள் சொல்ற மாதிரி. 3 டைப். இதுல நடுப்புல சொன்னதான இதிகாசம் அப்படிங்கிற மெத்தேடில் சொல்லப்பட்டது ஒன்று ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். வால்மீகி ராமாயணம், வியாச பாரதம். அதை என் மனசுல வாங்கிக்கணும். பொதுவா கம்பர் சொல்றது பிரமாணம், வில்லிபுத்தூரார் சொல்றது பிரமாணம் அப்படிங்கிறத அதுக்கு முன்னாடி யார் சொன்னாலும் அவளோடது தான் பிரமாணமா இருக்கும்.
கம்பருக்கே கண்டென்ட் கொடுத்தது யாரு? வால்மீகி தானே. வால்மீகி சொல்லலைன்னா ராமாயணத்தை பற்றி கம்பருக்கு எப்படி தெரியும்? வியாசர் சொல்லலைன்னா மகாபாரதம்ங்கிறது வெளியில் எப்படி தெரியும்? அப்போ இவர்களுக்கும் மூல நூலாக அது அமையறது. அதை எடுத்து ஒருத்தர் பேசும்போது தான் புரிஞ்சின்ற அளவு, தனக்கு பிடிச்ச விதம், தனக்கு பிடிச்ச விஷயம், இவாளுடைய அறிவோட அளவு, இதை வச்சுன்னு அதை பண்ணுவா, சொல்லுவா உலகத்துக்கு. வால்மீகி சொன்னதை அப்படியே கம்பர் சொல்லிட முடியாது. வியாசர் சொன்னதை அப்படியே வில்லிபுத்தூரார சொல்ல முடியாது. ஒரு இடத்துல போய் நாம சாப்பிட்டுட்டு வரோம், கல்யாணத்தில் சாப்பிட்டுட்டு வரோம். எத்தனை ஐட்டம் சார்? 75 ஐட்டம், 100 ஐட்டம். என்னென்ன ஐட்டம்னு கேட்டால் சொல்லலாம், ஞாபகம் இருந்தால் சொல்லலாம். இல்லையா, எப்படி இருந்ததுன்னா இது நல்லா இருந்தது அது நல்லா இருந்துன்னு சொல்லலாம். அது என்னமா இருந்தது அப்படின்னு கேட்டோம்னா, சார் நான் எத்தனையோ இடத்துல சாப்பிட்ருக்கேன் சார், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, வாயில் பட்டவுடனே இப்படிலாம் தான் நாம் சொல்ல முடியுமே தவிர நாம் என்ன அனுபவிச்சோமோ அதை அவனுக்கு கொடுக்க முடியுமோ? நான் என்ன சாப்பிட்டேனோ, சாப்பிடும்போது எனக்கு எந்த அனுபவம் இருந்ததோ அதை நான் கேட்குறவன்ட்ட கொடுத்துட முடியுமோ? அது மாதிரி ஒரு வால்மீகியையோ ஒரு வியாசரையோ ஒருத்தர் படிக்கும்போது அந்த படிக்கிறதே உள்ள அவர்கள் அனுபவிக்கிற அனுபவத்தை திருப்பி எழுத்தில் வரத்தே கொடுக்க முடியாது. கற்பனை வேணா பெருசாகும், முழுசா கொடுத்துட முடியாது. அப்ப நாம அந்த வால்மீகி என்ன சொன்னார், கம்பர் என்னது, வியாசர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உள்ள ஒரு பெரிய ஒரு இடையூறுகள் நமக்கு என்னன்னா, அந்த புஸ்தகத்தெல்லாம் குழி தோண்டி புதைச்சி சமாதி கட்டியாச்சு. மூல புஸ்தகங்கள்லாம் இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஆளே குறைச்சல். இது மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல சொன்னாதான் உண்டு. பேசுகிறவாளும் அவியலாக தான் பேசுகிறா, அவள் படித்ததெல்லாம் மிக்ஸ் பண்ணி பேசுகிறா. இதில் வியாசர் சொன்னது எது, கம்பர் சொன்னது எது, காளிதாசன் சொன்னது எது, இங்கிலீஷ்காரன் சொன்னது எதுன்னு தெரியாதபடிக்கு எல்லாத்தையும் கலந்து கட்டி அடிக்கிறதே கேட்கறதே நமக்கு பிரமிப்பாக இருக்கே தவிர, நீங்கள் சிந்திச்சு இதை பிரமாணமாக எடுத்துக்க முடியாது. நாளைக்கு நான் ராமாயணத்திலேயே வால்மீகி சொன்னதை ஒன்று கம்பர் சொன்னதை ஒன்று கலந்து சொல்கிறேன்னா உங்களுக்கு என்ன தோணும்? ரெண்டுமே ராமாயணத்தில் இருக்குன்னு தான் தோணும். இப்போ உதாரணம் சபரி ராமனுக்கு பழம் கொடுத்தார், இது அடிப்படை. சபரி ராமனுக்கு எப்படி பழம் கொடுத்தாள் அப்படிங்கிறத ஒருத்தர் சொல்றார். இது நித்தியப்படி பழத்தெல்லாம் பொறுக்கின்னு அதில் நார் இல்லாத புளிப்பில்லாத பழமாக எடுத்து அந்த அந்த வகை பழங்கள் எடுத்து தான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி நன்னா இருக்கும்னு தெரிஞ்ச பழத்தை எடுத்து ராமனுக்கு வச்சால் அவள்னு ஒருத்தர் சொல்றார். இன்னொருத்தர் என்ன சொல்றார், தான் சாப்பிட்ட பழத்தை கொடுத்தாருங்கிறார். தான் சாப்பிட்ட பழத்தை கொடுத்தாருன்னு சொன்னால் இதுக்கு ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணமே, நம்ம பழக்காரன்ட்ட வாங்கும்போதும் சாமி ஒரு பீஸ் சாப்பிடுங்கம்மா நம்மளை வாங்கிக்கிறதுக்காக, நன்னா இருக்குன்ன உடனே நம்ம மேலே வாங்கிப்போம். அது ஏற்கனவே யாரெல்லாம் சாப்பிட்டதோ இன்னும் யாரெல்லாம் சாப்பிட போகிறாளோ ஒரே பழத்துலேருந்து தான் அவன் கட் பண்ணி கொடுக்குறா. அது மாதிரி சபரி கட் பண்ணி ஒரு இதை தான் சாப்பிட்டுட்டு கொடுத்தாளா, இல்லை அந்த ஜாதி பழத்தை கொடுத்தாளா? இன்னும் சில பேருக்கு சபரி எச்ச பண்ணிட்டு ரொம்ப மேலே பேசுறது ஜனங்களை அப்படியே உணர்ச்சி வசப்படுத்துறதுன்னு ஒன்று, இந்த சப்தங்களில் உணர்ச்சி வசப்படுத்துறதுன்னு. அது போராது. பக்தி படுத்துறது வேற, உணர்ச்சி வசப்படுத்துறது வேற. பக்தியை கொடுக்கலாம், உணர்ச்சி வசப்படுத்துறேங்கிற பேரில் அசத்தியமான விஷயத்தை சொல்லிடக்கூடாது. இது எப்படி சொன்னான்னு யார் சொல்றது? வால்மீகி ரீதியா பழம் கொடுத்தாள்னு தான் இருக்கு. சபரி கொடுத்த பழத்தை பகவான் சாப்பிட்டான் அப்படிங்கிறது பிரசித்தம், எல்லாருமே சொன்ன விஷயம். அப்போ வால்மீகி என்ன சொல்லியிருக்காருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? வால்மீகி ராமாயணம் கேட்டாதான் தெரியும். வால்மீகி ராமாயணத்தை இன்னைக்கு நிறையா பேர் புஸ்தகம் போட்டிருக்கா.
வால்மீகி ராமாயணத்தை மூலம் டெக்ஸ்ட் போட்டிருக்கா, அந்தந்த பாஷையில் போட்டிருக்கா, பதமாக பிரித்து அதுக்கு அர்த்தமும் போட்டிருக்கா. இதெல்லாம் போராது. இந்த வால்மீகி ராமாயணத்துக்கு 3 பேர் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. கோவிந்தராஜர், மகேஸ்வரர், திலகர் அப்படின்னு 3 பேர் இதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. பிரதானமாக ராமாயணத்துக்கு வியாக்கியானம் பண்ணவாளே அவாதான். இதிலேயே கோவிந்தராஜர் விஷ்ணு பட்சமாக நிறைய பண்ணுவார். மகேஸ்வரரோ திலகரோ வரும்போது அதில் ரொம்ப உள்ள போக மாட்டாவா. இப்போ உதாரணம் சொல்லணும்னா, ராமேஸ்வரத்தில் ராமன் சிவபெருமான பூஜை பண்ணினாரா பண்ணலையா? அத்திரபூர்வம் மகாதேவஹா அப்படின்னு அங்கே பதம் இருக்கு. இதுக்கு கோவிந்தராஜர் மகாதேவன் அப்படிங்கிற பதத்துக்கு உலகம் முழுக்க நாம் யாரை சொல்கிறோம்? இன்னைக்கு சிவன்னு தான் சொல்கிறோம். அங்கே சமுத்திரராஜன் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அவர். ஏற்கனவே அந்த பதம் அன்வயமாகுமா ஆகாதாங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். சாஸ்திரத்தில் சில பதங்கள் சில இடங்கள் வரத்து அந்தந்த பிரகரணத்தை வச்சு அது அன்வயமாகும், அது செட் ஆகும். அது ஒரே வார்த்தை இருக்கு பாருங்க. ஈஸ்வரன்கிற வார்த்தை சிவபெருமானை மட்டும் குறிக்காது, விஷ்ணுவையும் குறிக்கும். ஒரு இடத்துல விஷ்ணுங்கிற வார்த்தை விஷ்ணுவை மட்டும் குறிக்காது, சிவபெருமானையும் குறிக்கும். வியாபிச்சு இருக்கிறவன் அர்த்தம். ஏன் சிவபெருமான் வியாபிச்சு இல்லையா? விஷ்ணுன்னா வியாபிச்சு இருக்கிறவர்னு அர்த்தம். ஈஸ்வரன்னா எல்லாத்துக்கும் அதிபதினு அர்த்தம். ஏன் விஷ்ணு அதிபதி இல்லையா? இப்படி ஒரு கேள்வி வருமோனோ. ஆனால் நாம் காமனாக என்ன இடத்துக்கு பார்க்கணும்னா, அந்த இடத்துல மகேஸ்வரர் வரும்போது தான் மகேஸ்வரர் திலகரோ சம்திங். இதுக்கு முன்னாடி உள்ள புராணங்களில் பகவான் பண்ணினதை சொன்னதெல்லாம் எடுத்து போடுறார் அவர். வராக புராணத்திலேருந்தோ சம்திங் எடுத்து போடுறார். இதுக்கு மேலே பிரவச்சனம் பண்ணுறவா என்ன பண்ணுறாங்கிறத சொல்லிவிடுறேன். விஷ்ணு பட்சமாக பேசணும்னு நினச்சின்னு பேசுகிறவா. பொதுவாக ராமாயணத்தை நான் எல்லாரையும் குறை சொல்லலை. ராமாயணத்தை பேசுகிறவால காமனாக பேசுகிறவா உண்டு. நம்மளை பொறுத்த பர்யந்தம் இந்த அடிப்படையில் எல்லாருமே மனசில் வாங்கிக்கோங்க. நாங்கள் சைவமும் கிடையாது, வைஷ்ணவமும் கிடையாது. நாங்கள்லாம் ஸ்மார்த்தால் வைதிகமான மதத்தை ஃபாலோ பண்ணுறவா. ஸ்மிருதி அப்படின்னா சாஸ்திரங்கள்னு அர்த்தம். ஸ்மிருத்யுக்தமான கர்மாவை பண்ணுறவாளுக்கு ஸ்மார்த்தால்னு பேர். ஸ்மார்த்தால்னா விபூதிட்டுன்றவாள்னு அர்த்தம் இல்லை. சைவர்கள் வேற, வைணவர்கள் வேற, அந்த சித்தாந்தத்தை பின்பற்றவர்கள் வேற. நாம் ஆதிசங்கரர் வழி வரவா. ஆதிசங்கரருக்கு வேதந்தாம் பிரமாணம். வேதோக்தமான தெய்வங்கள் எல்லாத்தையுமே அவர் கொண்டாடி இருக்கார். கணபதியை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார், முருகனை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார், சூரியனை பற்றி பண்ணியிருக்கார், விஷ்ணுவை பற்றி நிறைய பண்ணியிருக்கார், சிவனை பற்றி நிறைய பண்ணியிருக்கார், அம்பாளை பற்றி நிறைய பண்ணியிருக்கார். அந்தந்த ஸ்தோத்திரங்கள் வரத்தை அந்தந்த தெய்வத்தை உயர்வுன்னு சொல்கிறார். அதுதான் பரமாத்மாங்கிறார், அதுதான் பரபிரம்மங்கிறார், அதுதான் எல்லாத்துக்கும் மேலேங்கிறார், அதுதான் மூல காரணம்ங்கிறார். பொய்யா ரைட்டான்னா பதில் சொல்ல முடியாது. நீங்கள் இதோ நான் மெரிலான நின்றுட்டு இந்த தண்ணி தான் எங்கள் காவேரி தண்ணின்னு நான் சொல்கிறேன், நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? மெரினா பீச்சில் நின்று சமுத்திரத்தில் இருக்க இந்த ஜலம் எங்கள் காவேரி ஜலந்தான்னு நான் சொல்கிறேன். ஒரு தெலுங்குக்காரன் சொல்கிறான் இல்லை இல்லை எங்கள் கோதாவரி ஜலந்தாங்கிறான். இன்னொருத்த சொல்கிறா பெங்கால்காரன் இல்லை எங்கள் கங்கை ஜலந்தாங்கிறான். மூணுமே உண்மைதான். இன்னும் சொல்ல போனால் இந்த கங்கை கோதாவரி காவேரிக்கு ஜலமே இந்த சமுத்திரம் கொடுத்தது தான். இதுலேருந்து எடுத்துன்னு போய் தானே மேகம் மழையாக கொட்டுறது. இதெல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயம், தத்துவமான விஷயமா போகும்போது இப்படி நமக்கு ஒரு பட்சமாக சார்ந்து பேசணும்னு தோணாது. சில பேர் இன்னைக்கு அதை தாண்டாதவாளாக இருக்கா. நான் விஷ்ணு பட்சமாக பேசுகிறேன், சிவபக்ஷமாக பேசுகிறேங்கிற ரீதியில் விஷ்ணு உயர்வு, சிவன் பூஜைவே பண்ணது கிடையாது, சிவனை பூஜையே பண்ணலை, இப்படி எடுத்துட்டா நம்ம ஆர்கியூமெண்ட்டாக பண்ணினா நிறையா பண்ணலாம். நாம் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகலை. ஏன்னா நம்மளை பொறுத்த பரியந்தம் இப்போ பதில் சொல்கிற மாதிரி சில பேருடைய நடவடிக்கைகள் இருந்தாலும்
நம்ம மதத்தை நாம பார்க்கும்போது ஏற்கனவே பல வகையில தாக்கப்பட்ட நிலையில இருந்த மதம் இது. பெரத்தியார் முதல்ல நமக்குள்ளேயே ஒற்றுமையா இருந்த காலமும் உண்டு. அப்புறம் நமக்குள்ளேயே வேற்றுமைகள் வந்த காலமும் உண்டு. நமக்குள்ளேயே வேறு மனிதர்கள் வந்த காலமும் உண்டு. திருப்பி நாம ஒற்றுமையாகிற சமயத்தில் திருப்பி இதில் ஒரு சண்டையை மூட்டி விடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் பதில் சொல்றதில்லை. ஆனால் எல்லாத்துக்கும் வாயை புத்தின்னு போயிட முடியாது. எல்லாம் பரமாத்மா தான். இதான் அடிப்படை விஷயம். பூஜை பண்ணினார்னா பண்ணினார். கிருஷ்ணன் பூஜை பண்ணினார்னா பண்ணினார். சிவபெருமானை பண்ணினாரான்னா பண்ணினார். சிவபெருமான் விஷ்ணுவை பூஜை பண்ணினாரான்னா பண்ணினார். எல்லாமே இருக்கு புராணத்துல. இத சொல்றவா என்ன பண்ணுவான்னா அவரவர்களுடைய அபிப்பிராயத்துக்கு பேசிடுவா. நாம மூலமா வால்மீகி ராமாயணத்தை எடுத்துன்னு பேசலாம். அதுலேயே இத்தனை ஜாக்கிரதையா பேசணும். வால்மீகி ராமாயணத்தை மட்டும் சொல்றவா குறைச்ச. இங்க நாம 108 நாள் வால்மீகி ராமாயணம், சம்பூர்ண வால்மீகி ராமாயணம், சம்பூர்ண ராமாயணம்னு சொல்லி ரொம்ப பிரசித்தியாகி, அது ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த இந்த ஒரு எம்கேடி தியாகராஜ பாகவதர்னு ஒருத்தர், அவர் நடிச்ச ஒரு சினிமா, அந்த படம் எனக்கு கரெக்டாக இப்போ ஞாபகம் இல்லை, ரொம்ப சங்கீதமாக உள்ள படம். இந்த ஊரில் 3 வருஷம் ஓடினது. அதும்பா இல்லை, ஹரிதாஸ் 3 வருஷம் ஓடினது இந்த ஊரில் ஒரு தேட்டரில். ஒரு தீபாவளி, அடுத்த தீபாவளி, அடுத்த தீபாவளி அப்படிம்பா. அதை பிரேக் பண்ணினது நம்ம சம்பூர்ண ராமாயணம். 5 வருஷமா போயின்னு இருக்கு எஸ்விபிசி சேனல்ல. 5 வருஷமா தினம் ராத்திரி 9:30 மணிக்கு ஒரு தடவை முடிச்ச உடனே அடுத்த தடவை ஆரம்பிச்சிருவாவா. ஒரு தடவை முடிச்ச கண்டென்ட் இல்லாம இல்லை. இதை கவனிச்சு கேட்கணும். நிறைய கண்டென்ட் அவளுக்கு இருக்கு. நிறைய பேர் உபன்யாசம் பண்றா, நிறைய பேர் இது பண்றா. ஆனா ஒரு நாளைக்கு அந்த ராமாயணத்தை நிறுத்திட்டா அத்தனை போன் வருதுங்கிறா திருப்பதி சேனல்ல. அத்தனை பேர் கேட்கறா, ஏன் நிறுத்தினேன்னு கேட்கறா அப்படிங்கிறா. என்னோட சாமர்த்தியம் இல்லை. அந்த ராமாயணத்தோட வெவ்வேறு சப்ஜெக்ட்ல நீங்க பேசலாம், அப்படி இல்லை. ராமாயணம் தான். அந்த ராமாயணமே 2 தடவை முடிஞ்சு 3ஆவது தடவை ஆரம்பிச்சு நடக்கிறது. எதுக்கு சொல்றேன்னா அத்தனை அனுபவம் அந்த ராமாயணத்துல. அது மாதிரி இந்த பாரதம் ஆரம்பிச்சேன் நான். இந்த சம்பூர்ண பாரதத்துக்கு வியாச பாரதம் ஆரம்பிச்சேன். அப்ப கொரோனா வந்ததுனால நின்று போயிடுத்தது. ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்லிவிட்டு அந்த பாரதம் நின்று போயிடுது. அதோட ரெக்கார்டும் இல்லை. அவர் விஜயன்னு ஒருத்தர் தான் இருக்கு. அது முழுசா இல்லை. நமக்கே தோணினது அது. எல்லாருமே கேட்குறா அந்த வியாச பாரதம் சம்பூர்ணமா வியாச பாரதம் வேணும் அப்படின்னு. அதுக்காக இந்த சப்ஜெக்ட் எடுத்துன்னு இருக்கோம். இன்னைக்கு ஆரம்பிச்சு ஒரு 15ஆம் தேதி வரையில் உண்டு, சிவராத்திரி வரையில். அப்புறம் எப்பப்பெல்லாம் தேதி கிடைக்கிறதோ அப்பப்பெல்லாம் நடக்கும். இது சம்பூர்ணமா இதே மாதிரி ஒரு 100 நாள் போல வியாச பாரதம்ங்கிறது சொல்லப்படும். இந்த பாரதம் அப்படிங்கிறது பஞ்சமோ வேதஹா அப்படின்னு 5ஆவது வேதம்னு சொன்னேன். வேதம்னா அறிவு. இந்த பாரதம் அப்படிங்கிற வேதமானது நமக்கு என்னத்தை சொல்ல வர்றது அப்படின்னா தர்மத்தை சொல்ல வர்றது. ஏன் தர்மத்தை சொல்லணும் அப்படின்னா இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறேன். இன்னைக்கு உலகம்ங்கிறது எதுல நிலை பெற்று இருக்குன்னா தர்மோ விஸ்வஸ்ய ஜகத பிரதிஷ்டா, தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம் அப்படின்னு வேதம் சொல்றது. இந்த உலகம் முழுக்க எதுல நிலை பெற்று இருக்குன்னா தர்மத்துல இருக்கு. தர்மம்னா அதுக்கு சுபாவம்னு சொல்லலாம். பொதுவா ஒரு வார்த்தையா சொல்லணும்னா சுபாவம். நாயோட தர்மம் கொலைக்கிறது. நாய்க்கு சுபாவம் என்ன? கொலைக்கிறது. குதிரையோட தர்மம் என்ன? ஓடுறது. அது மட்டும் அர்த்தம் ஆகாது. மனிதனோட தர்மம் என்ன? அடுத்த ஒரு கேள்வி வருமோனோ. நேர்மையா இருக்கிறது, கருணையா இருக்கிறது, சத்தியம் பேசுறது, தானம் பண்றது, பொறுமையா இருக்கிறது, பிரம்மச்சரியத்தோட இருக்கிறது, இதெல்லாம் மனித தர்மங்கள்னு பேர். இந்த தர்மங்கள் தான் உலகத்தை நடத்துறதுன்னா எப்படின்னா அதுதான் உண்மை. இன்னைக்கு கவர்மெண்ட் இருக்கு. கவர்மெண்டோட
அந்த சக்தியையும் மனிதர்களோட சக்தியையும் நாம் ஈக்குவேஷன் பண்ணி பார்த்தோம்னா, இத்தனை பேருக்கு ஒரு சின்ன சட்டத்தை சொல்கிறேன், சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்துறதுக்கு இத்தனை பேருக்கு ஒரு போலீஸ்காராக இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்காவா ஏதோ கால்குலேஷன் வச்சுருக்கா. 200 பேரோ 400 பேரோ 900 பேரோ ஏதோ ஒன்று. இது அப்படி தான் இருக்கான்னா இல்லை. இப்போ 100 பேருக்கு ஒரு போலீஸ்காராக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இங்கே நம்ம தேசத்தில் எப்படி தெரியுமா இருக்குது, 1000 பேருக்கு ஒருத்தர் இருந்தாலே பெரிய விஷயம். அப்படி தான் இருக்குது, முழுஷா இல்லை. அப்போ அவள் முழுஷா இதை தப்பு நடக்காம பண்ணிட முடியாது. தப்பு நடந்தா அவனை கண்டுபிடிச்சு அவனை தண்டிக்கலாம். அது செஞ்சாலே ஒழுங்கான கவர்மெண்ட்னு அர்த்தம். தப்பு நடக்காம பார்த்துக்கிறது அந்த ராஜாவா நம்மளோட ஒழுக்கமா? அதான் இந்த கேள்வி. அவரவர்கள் மனசுல உள்ளதான அந்த ஒழுக்கமா இல்ல கவர்மெண்ட்டுகளோட சட்ட திட்டங்களா? அமெரிக்காவில் பார்த்தெல்லாம் அப்படியே அப்படி குழந்தை அப்படி நடந்து போச்சுன்னா, ஐஸ் வண்டி வந்ததுன்னா, இது வந்ததுன்னா காரை ஸ்லோ பண்ணிவிடணும் அப்படின்னு சொல்லுவாள். நான் வெளிநாடு போக மாட்டேன், சொன்னதை வச்சுன்னு பேசுகிறேன். நான் அப்படி ஸ்லோ பண்ணணும். யாராவது ஒருத்தர் நடக்க முடியாதவா நடந்தா அவளுக்கு வழி விடணும். எல்லாம் கரெக்டு. ஏன்னா நீ அதை மீறினா தொலைச்சிருவான் உன்னை. அந்த சட்ட திட்டங்களை அவ மீறும் போது பாருங்க, நம்ம ஊர்ல உட்கார்ந்து தர்ணா பண்ணுவோம். ஒரு பிரச்சனைக்கு நம்ம பண்றதா இருந்தா உட்கார்ந்துட்டு, அவர்களோடது எப்படி இருக்கும்னா வெறி பிடிச்சா மாதிரி இருக்கும், மிருகப்பிராயமா இருக்கும். பாரத தேசத்தை தவிர உலகத்துல எந்த தேசத்தையும் கவர்மெண்ட் இல்லாம நீங்க விட்டு பார்த்தேன்னா 2 நாள் ரன் ஆகாது. நம்ம தேசம் அப்படி இல்லை. நம்ம குடும்பத்தில் உள்ள கட்டுப்பாடு, நம்ம சமூகத்தில் உள்ள கட்டுப்பாடு, நம்ம இனத்தில் உள்ள கட்டுப்பாடு, கிராமத்துக்கு கட்டுப்படுறது, பெரியோர்களுக்கு கட்டுப்படுறது, மனசாட்சிக்கு கட்டுப்படுறது, தெய்வத்துக்கு கட்டுப்படுறது, இத்தியாதி விஷயங்கள்லாம் இந்த ஜனங்கள்கிட்ட கொண்டு எப்படி சேர்த்தாவா? இத்தனை விஷயம் இன்னைக்கு கொண்டு ஜனங்கள்கிட்ட எப்படி சேர்த்தா? எல்லாருக்கும் அடிப்படை விஷயம் தெரியும். நான் சொல்லவே வேண்டாம், பிரவச்சனமே பண்ண வேண்டாம். பிறர் பொருளை அபகரிக்க கூடாது, பிறர் மனைவியை அபகரிக்க கூடாது, பிறர் சொத்தை அபகரிக்க கூடாது, பிறரை ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பிறரை ஹிம்சை பண்ணக்கூடாது, நல்லவனா இருக்கணும், கருணையோட இருக்கணும். இதெல்லாம் யார் சத்தியமா ஸ்கூல்ல சொல்லி கொடுக்க மாட்டான். இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. அதை விட்டு விலகின உடனேவே அந்த ஜென்ரேஷன் எப்படி இருக்குங்கிறதையும் நாம பார்க்கலாம். இந்த கட்டுப்பாடுக்குள்ள சொல்லி கொடுக்கப்பட்ட காலத்தில் இருந்த ஜென்ரேஷனும் அதை விட்டு விலக ஆரம்பிக்கிறதே உள்ள ஜென்ரேஷனையும் பாருங்க. இது அத்தனையும் நமக்கு எப்படி போய் ரீச் ஆகுதுன்னால் இது மாதிரி பிரவச்சனங்களால தான், இதிகாச புராணங்களால தான். ஆதி காலத்திலேருந்து சொல்லி சொல்லி கொடுத்து 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 ராமர் மாதிரி கணவன் வரணும் எனக்கு அப்படின்னு ஒரு சாதாரண கிராமத்து பொண்ணு கூட சொல்லுவா. ராமன் மாதிரி எனக்கு ஆத்துக்கார் வரணும் அப்படின்னு. ஹரிச்சந்திரன் மாதிரி பொய் பேசக்கூடாது, சாவித்திரி மாதிரி பதிவிரதையா இருக்கணும், தர்மபுத்திரர் மாதிரி தர்மஷ்டரா இருக்கணும். இதெல்லாம் நம்ம மனசுல ஏற்றினது இந்த இதிகாச புராணங்கள் தான். அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம மனசாட்சிக்கு ஒரு தெளிவு வரது இந்த இதிகாசங்கள். அதுதான் சுத்திங்கிறது. நீங்க போய் கங்கையில ஸ்நானம் பண்ணணும்னு உடம்புல அழுக்கு போறது பாருங்க, அதுக்கு பேர் சுத்தி இல்லை, அது சும்மா சுத்தின்னு நம்ம சொல்றோம். கங்கையில ஸ்நானம் பண்ணினா மோட்சம்னா முதல்ல கங்கையில உள்ள மீனுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கணும். அதெல்லாம் 24 மணி நேரமும் ஸ்நானம் பண்ணின்னு தானே இருக்கு, அதெல்லாம் மோட்சத்துக்கு போயிடுமா? அப்ப கங்கையில ஸ்நானம் பண்ணினா என்ன மோட்சம்னு சொல்றத என்னன்னாலும் இந்த அழுக்கு போகுங்கிறது தான். மனசுல உள்ள அழுக்கெல்லாம் போகும். எது அழுக்கெல்லாம் போக்குறதோ அது புண்ணியம், எது மனசுக்கு அழுக்க கொடுக்கிறதோ அது பாபம். இது அடிப்படையா தெரிஞ்சுட்டா போதும். தர்மம் அதர்மம் அப்படின்னு இது மாதிரி ஒரு நல்ல சிந்தனையோட வாழ்ந்தவர்கள் கதையை மொத்தமா தொகுத்து இந்த பாரதம் கொடுக்கறது. அதான் இதுல உள்ள ஆச்சரியம். இப்ப ராமாயணம்னு எடுத்துட்டா ராமர் கதையில தான் ஒரே ட்ராக்ல போகும். அது
பாகவதம்னு எடுத்துட்டேன்னா பகவான் பண்ணின அவதாரங்களை மட்டும் சொல்லிட்டு போகும். அது பக்தர்களோட கதையை மட்டும் சொல்லிட்டு போகும். மனித சமூகத்துக்கு தேவையான அடிப்படை நீதிகளை சொல்லாது. பக்திங்கிறது இந்த மனிதனா நீங்க ஆனப்புறம்தான் பக்திங்கிறது. நீங்க மனிதனாவே ஆகல அப்படின்னா, அடிப்படை ஒரு தன்மையே இல்லைன்னா, மனித தன்மையே இல்லைன்னா, அதெல்லாம் போதிக்கணும்னு தீர்மானம் பண்ணிதான் வியாசரால இந்த மகாபாரதம் அப்படிங்கிறது செய்யப்பட்டது. துவைபாயனோஷ்டபுட நிஸ்ருதமப்ரமேயம் புண்ணியம் பவித்ரமத பாபாரம் சிவஞ்ச யோ பாரதம் சமதிகச்சதி வாச்யமானம் கிம் தஸ்ய புஷ்கர ஜலைஹி அபிஷேச்சனேன. அதை நான் சொல்லல, வியாசரே சொல்றார். துவைபாயனோஷ்டபுட நிஸ்ருதம் அப்ரமேயம் புண்ணியம். கிருஷ்ணத்வைபாயனர் அப்படிங்கிறவர் அப்படின்னா யாருன்னா வியாசர் தான். வியாசரோட பெரிய ஒரிஜினல் பெயர் துவைபாயனர்னு பெயர், கிருஷ்ணத்வைபாயனர்னு பேர். அது எப்படிங்கிறது மேல சரித்திரம் வரும் சொல்றேன். அவர் முகத்திலேந்து வந்ததான ஒரு பவித்திரமான தீர்த்தம் இது. புண்ணியம், புண்ணியத்தை கொடுக்கும், பவித்திரம், சுத்தமானது. இதை நீங்க ஆர்வ போட்டு சுத்தம் பண்ண வேண்டாம், இயற்கையாவே இது சுத்தமானது. அப்படிலாம் உண்டானால் அந்த தண்ணிலாம் நீங்க குடிச்சிருந்தா தானே தெரியும். காவேரி கரையில ஊத்து போட்டு எடுத்து குடிச்சு பார்த்த எல்லாம் தெரியும். காவேரியில குடிக்க கூடாது, காவேரியில போற தண்ணியை குடிக்க கூடாது. அதை தாண்டி கரையில மண்ணுகள் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல ஊத்து போட்டு குடிச்சேன்னா, டெஸ்ட் பண்ணினேன்னா அவ்வளோ சுத்தமா இருக்கும் ஜலம். அதையும் தாண்டி ஒரு உதாரணம் சொல்றேன். குத்தாலம் இருக்கு பாருங்க, திருக்குற்றாலம். இந்த ஜலம் உயருது பாருங்க, இதுல போய் நீங்க குளிச்சேன்னா ஒரு ஜலதோஷம் ஜுரம் வராது. அவ்வளவு சுத்தமான, அதெல்லாம் ஒண்ணுமே இன்னும் கலக்கல்ல. அது மாதிரி பவித்திரம், அத பாபஹரம். அதனாலேயே நம்மளுடைய அதுவே அழுக்கா இருந்ததுன்னா நம்ம அழுக்கு எப்படி போக்கும்? இந்த ஜப்பான்ல துணி துவச்சதையே கக்கூசுக்கு யூஸ் பண்ணுவான் அந்த ஜலத்தைன்னு சொல்லுவா, ரீசைக்கிள்னு சொல்லுவா. அதை அது மாதிரி சிலதெல்லாம் ரீசைக்கிள்ல வரும். அது மாதிரி ரீசைக்கிள் கிடையாது, அது அதுவே சுத்தமானது. சுத்தமானதுனால பாபஹரம், நம்மளுடைய பாபத்தை முழுக்கும் போக்கும். சிவஞ்ச, நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும். யோபாரதம் சமதிகச்சதி வாச்சியமானம். ஒருத்தன் இந்த பாரதத்தை பாராயணம் பண்ணாலோ படிச்சாலோ அறிந்தாலோ கேட்டாலோ இதுக்கு என்ன பலன் அப்படின்னால், கிந்தஸ்ய புஷ்கர ஜலைஹி அபிஷேச்சனேனா. புஷ்கரம்ங்கிற தீர்த்தத்துல போய் எதுக்கு அவன் அபிஷேகம் பண்ணிக்கணும், ஸ்நானம் பண்ணணும்னு ஒரு கேள்வி. இந்த கதைக்கு ரிலேட்டடா சொல்றேன்னா, 4 நாள் முன்னாடி தான் புஷ்கரத்துல ஸ்நானம் பண்ணேன். 4 நாள் முன்னாடி தான் சப்தாகம் முடிஞ்சுது புஷ்கரம்ங்கிற க்ஷேத்திரத்துல. பகவான் அங்க தீர்த்த நாராயணனா இருக்கான். புஷ்கரம் அப்படின்னா அது ஒரு விசேஷ சொல்லாடல். அது கோதாவரி புஷ்கரம், நர்மதா புஷ்கரம் அப்படிலாம் சொல்லுவா. நம்ம ஊர்ல தாமிரபரணி புஷ்கரம் அப்படின்னு சொல்லுவா. புஷ்கரம்ங்கிற வார்த்தைக்கு பொதுவா தாமரைன்னு அர்த்தம், தீர்த்தம்னு அர்த்தம். தீர்த்தத்திலையும் உலகத்துல புண்ணிய தீர்த்தங்கள்னு நம்ம 18 புராணம் இதிகாசங்கள்லாம் சொல்ற கணக்கு எடுத்துட்டோம்னா 3,50,00,000 இருக்கு. மொத்தம் 3,50,00,000 தீர்த்தம் இருக்கு, நல்ல தீர்த்தங்கள். அப்படின்னா என்ன சார்னா, இப்ப ராமேஸ்வரம் போறேலோன்னு நீங்க அங்க போய் ஸ்நானம் பண்றேன்னு அக்னி தீர்த்தம், வாயு தீர்த்தம், சேது மாதவ தீர்த்தம் அப்படிலாம் சொல்றேன். நல தீர்த்தம், நீல தீர்த்தம், அப்படிலாம் சுக்ரீவ தீர்த்தம், இப்படிலாம் ஸ்நானம் பண்றோமோ, அங்கேயே இத்தினுண்டு இடத்துக்குள்ளேயே 23 இருக்கு. இதோ இப்போ நேற்றுக்கு நான் ஒரு இடத்துக்கு புஷ்கரில் போகிறதே, மேலே புராணா புஷ்கர்னு ஒரு இடம், அங்கே போயிருந்தோம். பஞ்சபாண்டவா அங்கே தங்கியிருக்கா தீர்த்தையாடன வார்த்தை. அவள் 5 பேர் ஸ்நானம் பண்ணுறதுக்கு 5 குளம் வச்சிருக்காவா. இதெல்லாம் இன்னைக்கு சொன்னால் புரியாது. ஜலமோ துணியோ உட்காந்துக்கிற பலகாயோ சாப்பிட்ற தட்டோ இதை ஒருத்தர் உபயோகப்படுத்தினதை ஒருத்தர் உபயோகப்படுத்தக்கூடாது. இது சாஸ்திரம். இது
அதுக்கு ஒரு அளவு உண்டு. தீர்த்தம்னா என்னன்னா, தீர்த்த பாத்திரத்தில் வச்சுக்கிறதோ அல்லது ஒரு வாளியில் பிடிச்சி வச்சுக்கிறதோ, ஒரு பெரிய நதியில் போகிறதே அந்த கணக்கு வராது. ஒரு பெரிய குளத்தில் குடிக்கிறோம்னா அப்படி வராது. இவா பண்ணினது ஒரு குட்டையில் மலை மேலே, அதனால தனித்தனியாக வச்சுன்னு இருக்கா வாளுக்கு. இது மாதிரி மொத்தம் உலகத்தில் 3.5 கோடி தீர்த்தம் இருக்கு. இந்த 3.5 கோடி தீர்த்தத்திலையும் போய் ஸ்நானம் பண்ணின பலன் புஷ்கரத்தில் ஸ்நானம் பண்ணினா. இதே நீங்க கங்கையில ஸ்நானம் பண்ணினா அப்படி கிடையாது. ஏன்னா கங்கைக்கும் புஷ்கரத்துக்கும் உள்ள வித்தியாசம் சொல்றேன். பகவானோட காலில் அலம்பி விட்டார் பிரம்மா, அந்த அலம்பி விட்ட ஜலம் கங்கையா வந்தது. இது கங்கைக்குள்ள விசேஷம். புஷ்கரம்ங்கிற அந்த ஜலம் இருக்கு, பகவான் உடம்ப அலம்பி விட்ட ஜலம் இல்ல, பகவானே ஜலம். அங்க பகவானே ஜலமாயிட்டார். தீர்த்த நாராயணர்னு பேர் பகவானுக்கு. அதனால கங்கையில கூட ஸ்நானம் பண்ண முடியும். புஷ்கரம் சுதுஷ்கரம். ஜென்மால புஷ்கரத்தில் போய் ஸ்நானம் பண்றது பாக்கியம். அது சப்தாகமும் 3 இடத்துல பண்ணினா விசேஷம். புஷ்கரே மதுராயாஞ்ச துவாரவத்தியாம். துவாரகையில புஷ்கரத்தில் ஃபர்ஸ்ட், 2வது துவாரகை, 3வது மதுரா அப்படிங்கிறது நம்ம பாக்கியம். நம்ம பெரிவா பண்ணின பாக்கியங்கள்லாம் போன வருஷம் துவாரகையில் நடந்தது சப்தாகம், இந்த வருஷம் புஷ்கரத்தில் நடந்தது சப்தாகம். எல்லா இடத்துலையுமே மேக்சிமம் இந்தியாவில் எத்தனை புண்ணிய கஷேத்திரங்கள் உண்டோ அத்தனையிலையும் சப்தாகம் நடந்திருக்கு. புஷ்கரத்துக்கே எங்கள் அப்பாவோட போயிருக்கேன் நான் சப்தாகம் பண்ணுறதுக்கு. நாம் தனியாக போய் பண்ணின சப்தாகம் அது. முடிஞ்ச உடனே அந்த அவபிருத ஸ்நானம் கலசத்தை எடுத்துன்னு வந்து அந்த புஷ்கர தீர்த்தத்தில் கொட்டி எல்லாரும் ஸ்நானம் பண்ணுறோம். இந்த தீர்த்தவாரின்னு கோவிலில் சொல்லுவாவத்தையில் இதுலேருந்து தான் அது வந்தது, யாகத்திலேருந்து தான் அது வந்தது. அதுலேருந்து இந்த உற்சவம் வரல. சோமயாகம் முதலிய யாகங்கள்ல அவபிருத ஸ்நானம்னு பண்ணுவா கடைசி நாள் அன்னைக்கு. அது மாதிரி ஒரு உற்சவம் தான் தீர்த்தவாரிங்கிறது. பாகவதம்ங்கிறது ஒரு சத்திர யாகம். அது அந்த யாகத்துக்கு அவபிருத ஸ்நானம் அப்படிங்கிறது. அந்த தீர்த்தத்தில் குளிக்கணுங்கிற அவசியம் என்ன? கிந்தஸ்ய புஷ்கர ஜலைகி அபிஷேச்சனேன. ஏன்னா அதை தாண்டி பரம பரிசுத்தமாகும் இது. அது மட்டும் இல்ல, மகத்வேச்ச குருத்வேச்ச திரியமானம் யதோதிகம் மகத்வாத் பாரவத்வாச்ச மகாபாரதமுச்யதே. இந்த பாரதம் அப்படிங்கிறது மகத்வேச்ச குருத்வேச்ச திரியமானம் யதோதிகம், நிறைய உயர்ந்த மதிப்பான விஷயங்களை தாங்கினது. பாரத தேசம்ங்கிறது இந்த தேசத்துக்கு பாரதம்னு பெயர். இந்த பெயர் எதுலேருந்து எது பரியந்தம்னா, இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான்லேருந்து ஆரம்பிச்சு இந்த பக்கம் மியான்மர் தாண்டி பரியந்தம் நமக்கு பாரதம்னு பேர். இதுக்கு அகண்ட பாரதம்னு பேர். இமயமலைக்கு கீழே உள்ளது இதெல்லாமே பாரதம். இது ஏன் பாரதம் அப்படின்னு பேர் வந்தது அப்படிங்கிறதுக்கு ஹிஸ்டரி ரீதியா சொல்லணும்னா, சாதாரணமா எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருப்பா, துஷ்யந்தன் ஒருத்தன் அவனுடைய புள்ள பரதன் ஆண்டத்தினால இதுக்கு பாரதம்னு பெயர் வந்தது. அப்படி கிடையாது. சுவயம்புவ மனுவனுடைய பேரன் ஒருத்தன் ரிஷபதேவர்னு பகவான் அவதாரம் பண்ணினார். அவருக்கு 100 புள்ளையில மூத்த புள்ளைக்கு பரதன்னு பேரு. அவன் கோடி வருஷம் இந்த தேசத்தை ஆண்டான். அதனால இந்த தேசத்துக்கு பாரதம்னு பேர். அஜனாபண்ணாமை தத்வருஷம் பாரதமிதி எத ஆரப்ய வியபதிசந்தி அப்படின்னு பாகவதன் சொல்றது. அந்த பாரதமும் இந்த பாரதமும் ஒன்னா. இந்த வார்த்தை ஏன்? ஒரு தேசத்துக்கு பாரதம்னு பெயர், இந்த ஒரு புஸ்தகத்துக்கு பாரதம்னு பெயர். பரதன் ஆண்டத்தினால அதுக்கு பாரதம் அப்படின்னு பெயர் வந்தது. இதுக்கு என்னத்தினால பெயர் அப்படின்னால், பரத வம்சத்தை சொல்றதுனால பாரதம்னு பெயர் கிடையாது. பின்ன மகத்வேச்ச குருத்வேச்ச, மகத்தான அபூர்வமான, தேடி தேடி நீங்க படிச்சாலும் இந்த பாரதத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை இன்னொரு புத்தகத்தில் நீங்க பார்க்க முடியாது. இதோட ஒரு ஒரு திவலைகள் தான் மற்ற புஸ்தகத்தில் இருக்கிறது. நான் கம்பேர் பண்ணி பேசினேன்னா அவ்வளோ கான்ட்ரவர்சி ஆயிடும் நாளைக்கு. நீங்க எந்தெந்த
பிராந்திய மொழியில எந்தெந்த நூலை உயர்வுன்னு சொல்றீங்களோ அத்தனைக்கும் கண்டென்ட் பாரதம் தான் நான் சொல்லுவேன். பாரதத்திலேருந்து தான் அதெல்லாம் எடுத்து பேசினாவா அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அது மாதிரி கொட்டிருக்கார் வியாசர். கடைசியில ஒரு பிரதிஜை பண்றார், இதுல நான் சொல்லாத தர்மமே கிடையாதுன்னுட்டார். இந்த பாரதத்துல நான் சொல்லாத தர்மம் கிடையாது. அது ஒண்ணும். இன்னும் ஒன்னும், எத்தனையோ ராஜாக்கள் இந்த நாட்டை ஆள்றான். இதுல சூரிய வம்சம் சந்திர வம்சம்னு 2 வம்சத்தை சார்ந்த ராஜாக்கள் ஆண்டு போதுதான் இந்த தேசமானது ரொம்ப செழிப்பா தர்மமா உயர்வா இருந்தது. அதை தவிர தனித்தனியா செப்பரேட்டா நிறைய தர்மிஷ்டர்களான ராஜாக்கள் இருந்திருக்கா, மகரிஷிகள் இருந்திருக்கா, தனி மனிதர்கள் இருந்திருக்கா. ஜாதி மதங்கள் பார்க்காம தனி மனிதர். ஒரு வேடன் கதையை சொல்றது பாரதத்துல. தர்மவியாதன்னு ஒரு வேடன். வியாதன்னா வேடன் அர்த்தம். அவன் கதையை சொல்றது. எப்படி சொல்றது? ஒரு முக்காலம் அறிந்த 3 வேதம் அத்தியனம் பண்ணின தபோதனரான ஒரு பிராமணருக்கு அவன் உபதேசம் பண்ற மாதிரி. அவ்வளோ உயர்வா இருக்கு. இந்த உயர்ந்த மனிதர்கள் யாரோ அத்தனை பேரை பத்தியும் பேசியிருக்கு இந்த பாரதத்தில். அதனால மகத்வாத் பாரவத்வாச்ச, மகத்தான விஷயங்களை பரிக்கிறதுனால, பிரிங் பரணேன்னு தாத்து அது, அதனால மகாபாரதம் உச்சியத்தே அப்படின்னு இந்த பாகவதத்துக்கு ஆரம்பம். நமோ தர்மாய மகதே ஆரம்பிக்கிற ஸ்லோகங்கள் இது. நம கிருஷ்ணாய வேதசே பிராமணேபியோ நமஸ்கிருத்ய தர்மான் வக்ஷ்யே சனாதனானி நாராயணம் நமஸ்தஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். நமோ பகவதே தஸ்மை வியாசாயாமித தேஜசே யஸ்ய பிரசாதாத் வக்ஷ்யாமி நாராயண கதாமிமாம். இதுக்கு எழுதினவர் வியாசர். இந்த கிரந்தத்தை எழுதணுங்கிற எண்ணம் அவருக்கு எப்படி வந்தது, அந்த கதையை முதல்ல சொல்றேன். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து அதுலேயே வியாசர் கதையை வரும். இந்த கதையை யார் யாருக்கு சொன்னா, எங்க சொல்லப்பட்டது, எதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு ஆரம்பிச்சு பாரதத்துக்குள்ள போகும். ஆனா இதுல ஒண்ணு கவனிச்ச விஷயம், ராமாயணம் வேற பாரதம் வேற. கேட்கிற விதத்துல, சொல்ற விதத்துல இல்ல, கேட்கறதுலயே. ராமாயணத்தை தூங்கின்னு கேட்டாலே புரியும், பாரதம் முழிச்சுன்னு கேட்டாலே புரியாது. தூங்கின்னு கேட்டேன்னா ஒரு கட்டம் பாஸ் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நீங்க தூங்குறதே விஸ்வாமித்திரர் வர சமயத்துல நீங்க தூங்க ஆரம்பிச்சுட்டு, கல்யாணம் பண்ணிக்கிறார் சீதையை ராமன் அப்படிங்கிற சமயத்துல நீங்க முழிச்சுன்னுட்டேன் அப்படின்னு உடனே எல்லாருக்குமே தெரியும். என்ன, தாடகையை வதம் பண்ணியிருப்பார், யாகத்தை ரட்சிச்சு கொடுத்துருப்பார், நேரம் மிதிலைக்கு வந்திருப்பார் அப்படின்னு ஈஸியா எல்லாருமே அந்த கதையை ட்ராக் ஃபாலோ பண்ணி சொல்லலாம். இதுல நீங்க அப்படி சொல்லவே முடியாது. கதை சொல்ற நானே, நான் எதுக்காக இந்த கதையை ஆரம்பிச்சேங்கிற அந்த டேர்னிங் பாயிண்ட் எனக்கு தெரியலன்னா கீழே தான் போகணும், பின்னாடி மூலத்துக்கு போயிடணும். அதனால தமிழ்லேயே ஒரு வச்சனம், அடிய புர்ரா பாரத பட்டா. அடிய புர்ரா பாரத பட்டான்னா நீ சொல்றத ஒழுங்கா சொல்ல தெரியலன்னா எங்க ஆரம்பிச்சாலும் திருப்பி அடி. சில கூகுள் மேப்பா போட்டோம்னா எங்க கிளம்பினமோ அங்கேயே கொண்டு நிறுத்தினோம் நம்மளை. அது மாதிரி பின்னாடி ரிவர்ஸ்ல போக வேண்டிதான் இந்த பாரதத்துல. அவ்வளோ கிளை கதைகள், எதுக்காக எது, எதுக்காக எது, எதுக்காக இந்த கதை ஆரம்பிச்சது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ தர்மிஷ்டர்கள், அவ்வளோ நீதிகள், அவ்வளோ நியாயங்கள், அவ்வளோ தர்மங்கள், இத்தனையும் வியாசரோட மனசுல இருக்கு. இது எல்லாத்தையும் அவர் ஒரு நூலா பண்ணிடணும்னு நினைக்கிறார். ஒரு புஸ்தகமா பண்ணணும், ஒரே கண்டென்ட்டா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். சுச்சிஸ்ஸ நியமோ வியாசः சாந்தாத்மா தபசி ஸ்திதः
பாரதஸ்யேதிஹாசஸ்ய தர்மேனான்வீக்ஷ்யதாம் கதிம் கதமத்யாபயாமீதி சசிஷ்யா நித்யசிந்தயதி தஸ்ய சிந்தயதச்சாபி ரிஷேர்த்வைபாயனஸ்யஹ தத்ரா ஜகாம பகவான் பிரம்மா லோககுருஸ்வயம் தம் திருஷ்ட்வா விஸ்மிதோ பூத்வா பிராஞ்சலிः பிரணதஸ்திதः பிரம்மன் வேதரஹஸ்யஸ்ய யச்சாபாத்மன் ஸ்தாபிதம் மயா சாங்கோபனிஷதஞ்சைவ வேதானாம் விஸ்தரக்ரியா. இதை எப்படி நாம் இந்த ஜனங்கள்கிட்ட சொல்றது? ஏன்னா வேதம் ஸ்ருதின்னு பேர். வேதத்தில் சொல்லப்பட்ட தர்மங்களை அனுசரித்து சொல்றதுக்கு ஸ்மிருதின்னு பேர். இதுவே இன்னைக்கும் வேதத்தை விட்டுருவோம். வேதத்தை என்னன்னு உங்களுக்கு புரியாது. ஆனால் இன்னும் சொல்லியிருக்கிறதா நீங்களா நினச்சிண்டு சனாதன தர்மத்தை ஒழிப்போம், சனாதனத்தை பற்றி வேதம் பேசியிருக்குன்னு. நீ சனாதனம்னு நீ எதை சொல்கிறையோ அந்த விஷயம் ஒன்றும் கூட வேதத்தில் கிடையாது. ஜாதி முதல்ல கிடையாது, உயர்வு தாழ்வு கிடையாது, ஸ்திரீ அடிமைன்னு கிடையாது, உடன்கட்டை ஏறுறது அப்படிங்கிறது கிடையாது. இதெல்லாம் எதுவுமே வேதத்தில் கிடையாது. ஏன் அப்படின்னா வேதம் மனித சமூகத்துக்கான சில விஷயங்களை சொல்லிட்டு போறது. பின்னாடி வந்த மகரிஷிகள் அந்தந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும்போது அதுக்கு அட்வைசர்னு சில பேர் இருப்பா. இப்ப நம்ம பாரத தேசத்துல சட்டத்தை இயற்றுவதற்கு 3-4 பேர் இருந்தா நம்ம எல்லாரும் அம்பேத்கர்னு அவரை மட்டும் சொல்லிட்டு இருக்கோம். 3-4 பேர் சேர்ந்துதான் இந்த சட்டத்தை வடிவமைச்சது. அது மாதிரி அந்த காலங்களில் ஒவ்வொரு காலத்துல ராஜாக்கள் ஒவ்வொரு மகரிஷிகளை பின்பற்றினவர்களா இருந்ததுனால அவர்கள் அமைச்ச அந்த சட்டங்களுக்கு ஸ்மிருதின்னு பேரு. கவனிச்சு கேளுங்க. அது இன்னைக்கு உங்களுக்கு அப்ளிகபிள் ஆச்சுன்னா அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அவர் சொல்ற அந்த விஷயம் இன்னைக்கு நம்மளால பின்பற்ற முடியும் அப்படின்னா ஃபாலோ பண்ணலாம். அவர் சொன்னது இன்னைக்கு பொருந்தாது அப்படின்னா அதை எடுத்து ஓரமா வச்சிடலாம். அவர் சொன்னதுதான் இந்த ஹிந்து மதத்துல ஃபாலோ பண்றதுன்னு நீங்க சொல்லவே கூடாது. ஒரு பிரிவுக்காரா ஃபாலோ பண்ணுவா. நான் சொல்ல வர விஷயம் புரியதான்னு தெரியல. இப்ப இன்னைக்கு எல்லாரும் பேசுறதெல்லாம் என்னன்னா பெண் அடிமைன்னு பேசுறதோ உடன்கட்டை, இதை பத்தி வேதம் பேசவே இல்லை. வேதம் கல்யாணம் பண்ணும் போது அந்த மனைவியை பார்த்து கன்னிகாதானம் பண்ணி கொடுத்துருக்கான் அப்பா. ஒரு தானமா கொடுத்த பொண்ணை பார்த்து என்ன சொல்லணும்னு சொல்றது தெரியுமோ? சகா சப்தபதா பவா சகாயும் சப்தபதா பபூவா. சகா என்னோட தோழி, ஃப்ரெண்டு அப்படிங்கிறது. பெண்ணை பார்த்து, அந்த பெண்ணை பார்த்து என்னோட சேர்ந்து நீ 7 அடி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது. எதுக்கு சொல்றேன்னா வேதத்தில் அப்படி கிடையாது. இப்ப உயர்ந்தவன் தாழ்ந்தவன்லாம் சொல்றதேனால் பிராமணேஷு ருஜகம் ராஜசுனஸ்கிருதி ருச்சம் விஸ்யேஷு சூத்ரேஷு மயிதேஹி ருச்சாருஜம். நாங்க அண்ணா தம்பிகள்ங்கிறது. பிராமணன், வைசியன், க்ஷத்ரியன், வைசியன், சூத்ரன்கிற நாங்க 4 பேரும் அண்ணா தம்பிங்கிறது. இதுல அண்ணா தம்பிக்குள்ள உயர்வு தாழ்வு உண்டோ? 3வது கேள்வி என்னன்னா, இப்ப இந்த சூத்ரன் பிராமணன்கிறது பிறப்புனாலையான்னா அதுவும் இல்லைங்கிறது. சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசா. இவ அடுத்துன்னு தூக்கின்னு வர்றது இந்த நாஸ்திகவாதிகள்லாம் ஒரே ஒரு விஷயத்தை தான் தூக்கின்னு வருவான். மூஞ்சிலேருந்து பிராமணன் வந்தான், தோல்லேருந்து சத்திரியன் வந்தான், தொடையிலேருந்து வைசியம் வந்தான், கால்லேருந்து சூத்திரம் வந்தான்னு சொல்றதுன்னு. வந்தான்னு சொல்லல. பிராமணோஸ்ய முகம் ஆசீத்துன்னு இருக்கு, அங்க இருந்தான்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சுபாவம்னு அர்த்தம். வாயால பேசி பொழைக்கிறவா உண்டு, கையால வேலை செஞ்சு பொழைக்கிறவா உண்டு, உட்கார்ந்துட்டே காரியங்களை கவனிக்கிறவா உண்டு, காலை மட்டும் ஆதாரமா கொண்டு பொழைக்கிறவா உண்டு. 4 வகையான பொழப்பு இருக்கணும். அந்த ஜீவனத்தை பத்தி தான் அங்க பேசுறது. சில பேர் வாக்குனால ஜீவனம் பண்ணுவா, சில பேர் கையால தொழில்கள் பண்றது, சில பேர் உட்கார்ந்த நிலையில பண்ணுவா.
இந்த செட்டியார் நாடார்லாம் கடையில் உட்காண்டே இருப்பாவா, கவனிச்சேலாம் தெரியும். அதுக்கு வந்து தொட பலம் இருக்கணும். தொட பலம் இல்லைன்னா காலத்தால 7 மணிக்கு உட்காந்து ராத்திரி ஒரு 2 மணி நேரம் உட்காந்துட்டு ஏந்திருக்கிறதவே புடுறாங்கிற மாதிரி இருக்கு நமக்கு. இவ எப்படி காலத்தால 7 மணிக்கு உட்காந்து ஆயுசு முழுக்க அப்படிதான் இருக்காவா. அவளுக்கு அப்படி அந்த பலத்தை பகவான் இயற்கையாக கொடுத்துருக்கான். அது மாதிரி கிராமங்களில் போனால் சேரில் இறங்கி விவசாயம் பார்ப்பா. ஒரு 4 நாளைக்கு மழை பெஞ்சு ரோட்டில் நடந்தால் காலெல்லாம் புண்ணா பெறுறது நமக்கு. வருஷத்தில் 9 மாதம் அவள் அது மாதிரி இடத்துல தான் நடக்கிறா. அவளுக்கு எப்படி ஒத்துக்கிறது அது அப்படின்னா அந்த பலம் அவள்கிட்ட இருக்கு இயற்கையாக. அதை பற்றி வேதம் பேசுறதே தவிர இந்த ஜாதின்னு பிறப்பை பற்றி பேசல. இதெல்லாம் வேதங்கள்ல சொல்லப்பட்டது, சட்ட நூல்கள்ல சொல்லப்பட்டது. இதுலேருந்து ஃபில்டர் பண்ணி எல்லா மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி தர்மங்களை சொல்லணும்னு தான் ஆசைப்பட்டார் வியாசர். ஏன்னா இந்த வேதத்தையோ அதுல சொல்லப்பட்ட சட்ட நூல்கள் உள்ள தர்மத்தையோ எல்லாரும் படிக்கல, படிக்கவும் முடியாது. படிக்க கூடாதுன்னு சொல்லல, படிக்கவும் முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா அதுக்கு ஒரு கிரேடு இருக்கு. இப்ப ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படின்னு சொன்னா இல்ல சிஏன்னு சொன்னா உனக்கெல்லாம் அது சரியா வராதுடா, வேண்டாண்டா, நீ அடுத்த வேலையை பாரு அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லுவான். சில பேர் அதுல தீவிரமா இருந்து படிச்சவா இல்லையா, நான் ஐஏஎஸ்ஸா தான் ஆவேன், நான் ஐபிஎஸ்ஸா தான் ஆவேன், அது ஏதோ ஒரே பரீட்சை தானே அதுக்கு, நான் அதை தான் எழுதுவேன் அப்படின்னு எழுதினவா இல்லையா. எழுதி பாஸ் பண்றவாளும் இருக்கா, அந்த பக்கமே போகாதவாளும் இருக்கா. போகாதவா தான் ஜாஸ்தி நான் சொல்ற கணக்குல. ஏன்னா அதுக்கு ரிஸ்க்கு, அதுக்குள்ள ஒர்க் எஃபெக்ட் எல்லாம் நம்மளால கொடுக்க முடியாது. அது மாதிரி இந்த விஷயம், அது மாதிரி இந்த விஷயங்கள்ல அதுக்காகவே வாழ்ந்து அதுக்காகவே தயாராறது அப்படிங்கிறது விஷயம் வேற. அதனால நாம வேதத்தை படிக்கணும்னா வேதத்துக்கு முன்னாடி உள்ள அத்தனை விஷயங்கள் படிக்கணும். வேதத்துக்கு வெறும் வார்த்தைக்குள்ள அர்த்தங்கள் எடுத்துக்க முடியாது, அதுக்குள்ள சாங்கோபாங்கமான அங்கங்கள் எல்லாம் எடுத்துக்கணும். சந்தஸ், நிருத்தியம், ஜோதிஷம் இத்தியாதி அங்கங்கள்லாம் எடுத்துக்கணும். சாஸ்திரங்களை வாசிக்கணும். இத்தனை விஷயம் இருக்கு அதுல. அதனால எல்லாரும் வேதத்தை நேர படிக்க முடியாது, வேதத்தினுடைய அர்த்தத்தை நேர புரிஞ்சுக்க முடியாது. எல்லாருக்கும் வேதத்தை படிச்சு வேதத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி அது என்ன சொல்ல வருதோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம ஒரு நூல் பண்ணணும் அப்படின்னு இவர் நினைக்கிற சமயத்துல பிரம்மா வரார். தத்ரா ஜகாம பகவான் பிரம்மா லோக குரு ஸ்வயம். ஒரு ஆச்சரியம் என்னன்னா 2 இதிகாசம், ராமாயணம் பாரதம், இந்த 2ஐயும் பண்ணணும்னு சொன்னது பிரம்மா தான். வால்மீகியை பார்த்து குரு ராமகதாம் புண்ணியாம் ஸ்லோகபத்தாம் மனோரமாம், நீங்க ராமகதையை பண்ணுங்கோ அப்படிங்கிறார். எனக்கு கதை என்ன நடந்ததுன்னு தெரியாது அப்படின்ன உடனே நான் உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கறேன், என்ன நடந்ததுன்னு முழுசா அறியற ஞானத்தை கொடுக்கறேன். என் வாயில கற்பனைங்கிற பேர்ல பொய் வந்துடுத்துன்னா கவிதையோ கதையோ பொய் தானே ஜாஸ்தி. அது மாதிரி எழுதிட்டேன்னா அதுக்கு பிரம்மா சொல்றார், நதேவாக் அனிருதா காவியே காட்சி தத்திர பவிஷ்யதி. உங்க வாயில ஒரு இடத்துல கூட இந்த காவியத்துல பொய் வராதுங்கிறதுக்கு நான் கேரண்டி கழுத்து போடுறேன்னா. பிரம்மா கழுத்து போட்ட புஸ்தகம் ராமாயணம். அது மாதிரி பாரதத்தை பண்ண சொல்றார். இது அத்தனையும் சேர்த்து பரிக்கிற மாதிரி ஒரு நூல் பண்ணுங்கோ அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா வேதம், அதற்குள்ள அங்கங்கள், உபனிஷத்துக்கள், பிரம்மசூத்திரம் கவனிச்சுன்னு வாங்கோ. கதையா கேட்டுட்டு போனா போறேன், அது மாதிரி எனக்கும் சொல்ல தெரியும். ஜனரஞ்சகமா உங்களுக்கு பொழுது போற மாதிரி 1.5 மணி நேரத்தில் சொல்லிட்டு எனக்கு போக தெரியும். இது ஒரு தபஸா கிளாஸா எடுத்து தான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். 14 வித்தைன்னு நாம் சொல்லுவோம். ஹிந்து மதத்தில் மொத்தம் எத்தனை படிப்பு இருக்கு அப்படின்னா 14 படிப்பு இருக்கு. 4 வேதம், 6 அங்கம், 4 சாஸ்திரம். 4 வேதம், அதுக்கு 6 அங்கம், கிராமர், அதெல்லாம்
4 சாஸ்திரம், 4 வகையான சாஸ்திரம் இருக்கு. இதுக்கு 14 வித்தைன்னு பேர். இந்த 14 வித்தையையும் படிச்சா என்ன தெரியுமோ அது இந்த பாரதத்தை படிச்சா தெரியும். சாங்கோபனிஷதாஞ்சைவ வேதானாம் விஸ்தர கிரியா பிரம்மன் வேத ரகஸ்யஞ்ச யச்சான் துவஸ்தாபிதம் மயா. இந்த பாரதத்தை படிச்சா அத்தனை விஷயம், எத்தனை இடத்துல பகவத்கீதைக்கு மேல ஒரு வேதாந்தத்தை பேசுற கிரந்தம் உண்டா? சனத் சுஜாத்தியம்னு இருக்கு, அதுக்கு மேல ஒரு கிரந்தம் உண்டா? விதுர நீதி, யக்ஷ பிரஷ்னம், பீஷ்மாச்சாரியால் உபதேசம் பண்ணினதான சாந்தி பர்வா, அனுசாசன பர்வா, இதெல்லாம் தர்ம விஷயங்கள் எல்லாம் வருது இதுல. அதனால இதை பண்ணணும்னா எழுதி விடணும். எதுவுமே 10 தடவை படிக்கிறதுக்கு சமானம் ஒரு தடவை எழுதுறது. இதெல்லாம் நாம எழுதுறது லேಖனம்ங்கிற என்னமோ அவன் நான் பேப்பரை கண்டுபிடிச்சேன், பேனா கண்டுபிடிச்சேன், இதே சொல்லிட்டு இருக்கான் வெளிநாட்டுக்காரன். எழுதுறதுங்கிறத கண்டுபிடிச்சதே நாம தான். நாம எதுல எழுதினோம்னா அந்தந்த காலத்துல அந்த புஸ்தகத்தோட வேல்யூவை பொறுத்து எழுதினோம். சில புஸ்தகத்துக்கு ஓலையில எழுதிட்டு விட்டுருவா. சில புஸ்தகம் இதை விஷயத்தை பார்த்த எல்லாம் செப்பு பட்டயத்தில் எழுதியிருப்பா. சிலதை பார்த்து எல்லாம் கல்வெட்டில் இருக்கும் எழுதுறது. அப்படிங்கிறது எழுதி வச்சுடணும் நிலையா, காலத்துக்கு காலம். என்ன ஒருத்தர் சொன்னார், அவர் சொன்னது வாஸ்தவம் தான், ஆனால் எனக்கு அதுக்கு டைம் இல்லை. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ விஷயங்களை தேடி சொன்னாலும் உங்கள் காலத்தோட அது நின்று போயிடும் சாமின்னாரு. நீங்கள் ஒரு நூலாக போட்டாதான் நிற்கும், அது பரம்பரையாக வரும். அது இல்லைன்னா இதை சொன்னவர் ஆச்சரியப்படுவேன். நீங்கள் சொன்னா தருமபுரம் ஆதீனம்னு மயிலாடுதுறை பக்கத்தில், அவரோட சித்திர மாசத்துல அவளுடைய குரு பூஜை வரும். அதுல 5 நாள் நான் பெரிய புராணம் சொன்னேன். அந்த பெரிய புராணத்தை அத்தனை ஆதீனத்தையும் உட்கார்ந்து கேட்க சொல்லுவார் அவர். ஏன்னா அவர் பெரிய வித்வானவர், ஏற்கனவே இருந்தவர், இப்பயும் நல்லவர், இப்ப இருக்கிறவரும். சில பேர் தான் ரொம்ப படிச்சவளா இருப்பா. காசி திருப்பனந்தாள் காசி மடத்திலையும் இப்ப சித்தியானார் ஒருத்தர், அவர் ரொம்ப நன்னா படிச்சவர், திருப்பனந்தாள்ல இருந்தவர். தர்மபுரத்துல அவெல்லாம் மகா வித்வான், அவர்கள்லாம் அவ்வளோ படிப்பு, அவளுக்கு படிப்பே சொத்து. 5 நாள் நான் சொன்னதை கேட்டுட்டு அப்படியே பிரமிச்சு போயிட்டார். இவ்வளோ ரிலேட்டடான விஷயமானா இதுக்கும் வேதத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் இந்த தமிழுக்கும் எத்தனை சம்பந்தம் இருக்குன்னு தான் நான் பேசினது. இதுலேருந்து எடுத்து இந்த விஷயத்தை சொல்றாரு. இதுலேருந்து உண்மைதான் சாமின்னார். எந்த ஒரு மொழியுமே தனித்து வளராது சம்ஸ்கிருதம் பலம் இல்லாமன்னார் அவர். சில விஷயங்கள்லாம் அபூர்வமா சொன்னார். உண்மைதான். இன்னைக்கு ஆங்கிலம்னு பேசுறமே, ஆங்கிலத்துக்கு ஒரிஜினாலிட்டியே கிடையாது. எல்லா உலகத்துல உள்ள எல்லா குப்பையும் சேர்ந்து ஒரு மொழியா சொல்லணும்னா அது ஆங்கிலம்னு சொல்லணும். ஊர்ல உள்ள அத்தனை பாஷையும் இதுல இருக்கு, அத்தனை வார்த்தையும் இதுல இருக்கு. இது மாதிரி பெரும்பாலான மொழிகள் ஓரளவு ஒரு 80% மேல தனித்துவமா இருக்கிறது தமிழ். 100க்கு 100 இன்னொரு மொழியோட வார்த்தையே கலக்காத ஒரு மொழி உண்டுன்னா அது சம்ஸ்கிருதம் மட்டும்தான். சம்யக்கு கிருதம். நீங்க இன்னொரு வார்த்தையை அதுல கலக்க முடியாது, அதுதான் பிரச்சனை. இதுல ஏன்னா அது மேட்ச் ஆகாது. அதுக்கு நீங்க எந்த சப்தத்தை கொடுத்தாலும் அதுக்கு வர்பு வேறு சொல் கேட்கும். அது இது எந்த தாத்துலேருந்து வந்தது இந்த பதம் அப்படின்னு கேட்கும். அது சொல்லாம நீங்க கொண்டு சொல்ல சேர்த்துட முடியாது. அதுல அவ்வளவு உயர்ந்த ஒரு, அதனாலதான் அதை அழிக்க முடியல. இவன் சொன்னாலும் அழியாத. இது ஒரு நூலா போட்டாதான் நிற்கும் உலகத்துக்கு. அதனால நீங்க சொன்னதெல்லாம் எழுதணுமேன்னா அதுக்கு வியாசர் சொன்னார், சொன்னா சொல்லுண்டே எழுத முடியாது. சொல்ற திறனுக்கு எழுதுற திறன் இருந்தாதான் சௌரியமா இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் ஒருத்தர் சொல்லுவா, ஒருத்தர் டிக்டேட் பண்ணிப்பா விஷயங்கள்லாம். லெட்டரே ஒருத்தர் சொல்ல ஒருத்தர் எழுதிப்பா. இன்னைக்கு நமக்கெல்லாம் பார்த்து எல்லாம் வராது, மேல தோணாது. என்ன சொல்ல வந்தோங்கிறதே அதை மறந்துடுவோம் கடைசியில் அந்த லெட்டர்ல. ஃபோன் பேசினால என்ன சொல்ல வந்தமோ அதை விட்டுட்டு எல்லாத்தையும் பேசிட்டு திருப்பி ஒரு தடவை ஃபோன் பண்ணி நான் இதுக்காக தான் உனக்கு ஃபோன் பண்ணேன்பா. அந்த லெவலில் தான் நம்மளோட விவகாரங்கள்லாம். இதை எழுதணும்னா ஏகப்பட்ட எவ்வளோ வரும்னு எனக்கு ஒரு கணக்கு தெரியாது.
ஒரிஜினலாக இதனோட ஹரிவம்சம் சேஷ பர்வா இந்த கிளங்கள்லாம் சேர்த்து வியாசபாரதத்தோட அளவு எவ்வளோன்னா 1,00,000 ஸ்லோகம். உலகத்திலேயே பெரிய நூல் அப்படின்னா 2 தான். அது ஒன்று இந்த வியாசர் பண்ணது, இன்னொன்று ரஷ்ய மொழியில் 1001 இரவுகள்னு ஒரு புஸ்தகம் இருக்கு ரஷ்ய மொழியில். அது ஒரு பெரிய நூல். அது இது நூல். இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? 1001 இரவுகளை பாராயணம் பண்ணினா மோட்சம் கிடைக்கும்னு எங்கேயா இருக்கான்னு? படித்தா பாவங்கள்லாம் போகும், புண்ணியம் வரும், சித்தம் தெளிவாகும், குடும்பத்துக்கு பல க்ஷேமங்கள் வரும், வெற்றி வரும், ஏதாவது சொல்லப்பட்டிருக்கோ, ஏதாவது உண்டோ? அதுக்கு அந்த சப்தத்துக்கு அந்த எஃபெக்ட் உண்டோ? இங்கே சொல்கிறதெல்லாம் வெறும் உபச்சார வார்த்தை கிடையாது. இன்னைக்கு பெரும்பாலாக உலகத்தில் பேசுறது முழுக்க பொய்யை தான் பேசுகிறோம். நாம் டிவியில் வரதே விளம்பரம் அத்தனையும் பொய் தானே, அத்தனையும் பொய். இந்த சோப்பை நீ ஒரு வாரம் தேய்ச்சுட்டா வெள்ளை வெள்ளையர்னு ஆயிடுவேங்கிறான். கொஞ்சமாவது நமக்கு யோசனை வேண்டாமா? இந்த கிரீமை தடவிண்டான்னு வெள்ளை வெள்ளையர் எப்படி ஆகும்? இந்த அதெல்லாம் விட வயத்தறிச்சல் இந்த எண்ணெயை தடவிண்டா கருகருன்னு முழு இருக்கிற 4 கேசமும் கொட்டி போயிடும் நமக்கு. பொதுவா இப்ப இந்த பனிக்காலத்துல நம்ம எண்ணெய் தடவிக்கிறோம் மத்தியில, தோல் வறண்டு போகாம இருக்கிறதுக்கு. அது மாதிரி தலையும் கேசமும் வறண்டு போகாம இருக்கிறதுக்கு தான் எண்ணெயே தவிர வளர்றதுக்குலாம் எண்ணெய் கிடையாது. எல்லாம் பொய். நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது எதுவுமே பொய் கிடையாது. இதுல சொல்லப்பட்ட எல்லா சப்தத்துக்குள்ள சக்தியை தான் நாங்க சொல்றது. இந்த சப்தத்தினால இந்த சக்தி உண்டாகும். இந்த சப்தத்தை சொன்னா சாந்தி வரும், இந்த சப்தத்தை சொன்னா அங்க உள்ள துக்கம் போகும், இந்த சப்தத்தை சொன்னா நோய்கள்லாம் போகும், இந்த சப்தத்தை சொன்னோம்னா மனோவியாதிகள்லாம் சரியாகும், இந்த சப்தத்தை சொன்னா கண்ணுல உள்ள ரோகம் போகும், இந்த சப்தத்தை சொன்னா ஹிருதயத்தில் உள்ள ரோகம். உத்யன்னித்தமித்ரமஹா ஆரோகன்னுத்தராந்திவம் ஹிருத்ரோகம் மம சூர்யா ஹரிமானஞ்சநாசயா சுகேஷு மே ஹரிமானம் ரோபணாகா சுதத்மசி அதோஹாரித்ரவேஷு மே ஹரிமானன் நிதத்மசி உதகாதயமாதித்யா விஸ்வேன சஹசா சஹா த்விஷந்தம் மம ரந்தயன்னே மோ அகந்த்விஷதோ ரதம். இது ஹிருத்ரோகத்தை போக்குறது, ஹிருதயத்தில் உள்ள ரோகத்தை போக்குறது. பெரியப்பா ஒருத்தர் இருந்தார், பேரை நான் சொல்லலை, ஆனால் பிரசித்தமாக உள்ளவர். அவரை வேற ஏதோ வியாதிக்கு கொண்டு காமிக்கிறதே இதுக்கு முன்னாடி 3 தடவை இவருக்கு அட்டாக் வந்திருக்கே, இவர் எப்படி போயிச்சாருன்னு கேட்டான் டாக்டர். பெரியப்பாவை கேட்டால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லையடா, சும்மா கலப்பா இருந்ததுன்னாரு. அவர் சூரிய நமஸ்காரம் பண்ணுவர், தாமரமணி மாலை போட்டுப்பார் பெரியப்பா. கடைசி மட்டும் அவருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் ஒன்றுமே பண்ணலை. அவன் பயப்படுறான் டாக்டர், இவர் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் குறைச்சலா இருக்கு. அது அவர் செவரேதி குறிப்பார், அதான் அதில் உள்ள விஷயம். அந்த அளவுக்கு அவருக்கு இது உண்டு. இந்த மந்திரத்துக்கெல்லாம் அந்த சக்திக்கு சொல்கிறேன். இது ஹார்ட்டு சம்பந்தப்பட்ட நோயை போக்குறதுக்காக உள்ள மந்திரம் இது. அது மாதிரி கண்ணுக்கு காதுக்கு இதெல்லாம் வேதாத்தியனம் பண்ணினா வரும். இதில் சிலதெல்லாம் ஸ்தோத்திரத்தில் இருக்குது. இந்த சப்தங்கள்லாம் தொகுத்து நமக்கு கொடுத்தா, பல சப்தங்கள் பல மந்திரங்கள் பல இடத்துல இருக்கு, எல்லாத்தையும் தொகுத்து நமக்கு கொடுத்தா எப்படி நம்மளுடைய க்ஷேமமோ, பல நல்ல பதார்த்தங்கள் எடுத்து தொகுத்து கஷாயம்னு சாப்பிட்றோமோனோ வியாதி போகிறதுக்கோ உடம்பு புஷ்டியாகிறதுக்கோ, அது மாதிரி பல மந்திர கோஷங்களில் உள்ள சப்தங்களை எடுத்து ஒரு கதையினுடைய இடுக்கில் வச்சு கொடுக்கப்பட்டது தான் ராமாயணம் பாரதங்கள்லாம். இதை படித்தா பாவம் போகும், இதை படித்தா பாவம் போகும்னா அந்த சப்தத்துக்கு அந்த சக்தி. கதை மட்டும் இல்லை, இந்த ஸ்லோகம் இருக்கணும். பராசரியவச சரோஜமமலம் கீதார்த்த கந்தோத்கடம் நானாக்கியானக கேசரம் ஹரிகதா சம்போதனா போதிதம் லோகே சஜ்ஜன ஷட்பதைஹி அகரஹ பேபீயமானம் முதா பூயாத் பாரத பங்கஜம்
கலிமல பிரத்வம்சி நஸ்ரேயசே தபசா பிரம்மச்சரியேன ஸ்வஸ்ய வேதம் சநாதனம் இதிஹாசமிமம் வக்த்ரே புண்ணியம் சத்யவதி சுதः தஸ்ய தச்சித்தனம் ஹத்வா ஞாத்வா ரிஷேஹ த்வைபாயனஸ்ய ச தத்ரா ஜகமாம பகவான் பிரம்மாலோககுரு ஸ்வயம் பிரம்மஸ்ய காவ்யஸ்ய லேகனார்த்தாய கணேசः ஸ்மரியதாம் முனே. இது எழுதணும் அப்படின்னா இதுக்கு எல்லை கிடையாது, ஒரு கெப்பாசிட்டி உண்டோன்னு எல்லாத்துக்கும். இது 2 GB, இது 4 GB, இது 16 GBலாம் ஆரம்ப காலத்துலலாம் ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இப்போ எல்லாம் டிபிக்கு போயிடுத்தெல்லாம் டெராபைட்டு அப்படின்னு 1 TB 2 TB 3 TB ஃபோன்ல எல்லாமே வர ஆரம்பிச்சிருது. அது மாதிரி நீங்கள் எத்தனை சொன்னாலும் அதுக்கு ஒரு அளவு உண்டோன்னு, ஒரு அளவு பிரச்சனை தானே. அது ஒரு அளவுக்கு மேலே அதுக்கு கெப்பாசிட்டியும் இருக்காது. ஃபோனே நம்ம உபயோகப்படுத்திகிட்டே இருக்கிறதே ரொம்ப ஸ்லோவாக இருக்கேன்னு நம்ம நமக்கு தான் வயசானாலும் ஃபோனு அதை பற்றி உபயோகிக்கவும் தெரியாது, அதை விடவும் மாட்டோம். நாம் குழந்தைகள்கிட்ட கொடுத்து என்னடா இது பாருங்கடான்னா ஒரே அவ்வளோ ஃபைலாக இருக்குது, இதெல்லாம் இத்தனையும் இருந்தால் ஸ்லோ தான் ஆகும்னு அவள் அந்த ஃபைலெல்லாம் இது பண்ணி கொடுப்பா, கிளியர் பண்ணி கொடுப்பா. நிறையா தாங்க அது ஸ்பீடு இருக்காது. ஸ்பீடும் இருக்கணும், தாங்கணும், அதுக்கு லிமிட்டும் இருக்கக்கூடாது. அது மாதிரி எனர்ஜியோட எழுதணும். இதை எழுதணும். அதுக்கு ஒரே வழி, நீ கணேசம் ஸ்மரியதாம் முனே, பிள்ளையார ஸ்மரி அப்படின்னார் பிரம்மா. ஸ்மரியதாம்னார். அந்த பதம் ரொம்ப முக்கியம், அண்டர்லைன் பண்ணணும். ஹிந்து மதத்துக்கு ஒரு முக்கியமான வார்த்தை அது. எப்படின்னு சொல்றேன், நினைச்சுரு போரும்னா நினைச்சார் பிள்ளையார் வந்துட்டாருங்க. ஸ்மிருதமாத்ரோ கணேசானஹான். என்ன இதுல சொல்ல வரது அப்படின்னா, உலகத்துல ஒரு தெய்வங்கள்லாம் எந்த வடிவத்தில் இருக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும் போது மந்திராதீனந்து தெய்வத்தம் அப்படிங்கிறது சப்த வடிவத்தில் இருக்கு. நீங்க ஒரு தெய்வத்தை கும்பாபிஷேகங்கள்லாம் பண்ணும்போது எந்த தெய்வத்தை உத்தேசிச்சு நாம கும்பாபிஷேகம் பண்றோமோ அந்த மந்திரத்தை சொல்லி தான் கலசத்தில் ஆவாகனம் பண்ணணும். இல்லைன்னா அந்த அந்த சக்தி வராதங்க. எந்த தெய்வமா இருந்தாலும் சரி, மந்திரம் சொன்னாதான் அந்த தெய்வம் அங்க வரும். நீங்க மந்திரத்தை எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க, தமிழோ சமஸ்கிருதமோ எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. நீங்க மந்திரம் சொல்லலைன்னா அங்க தெய்வம் வராது. நினைச்சாலே வரும்னா அது பிள்ளையார் மட்டும்தான். நினைச்சாலே அந்த இடத்துக்கு வந்துருவார், மந்திரம் சொல்ல வேண்டாம் அப்படின்னா அது பிள்ளையார் தான். அதனாலதான் நம்ம ஹிந்து மதத்துல தொன்று தொட்டு இன்னி வரையில் உள்ள பழக்கம் என்னன்னா, எந்த தொழில் செய்யறவாளா இருந்தாலும் பிள்ளையார் பூஜை பண்ணுவார்கள். எந்த தொழிலை செய்கிறவர்களா இருந்தாலும் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதே கொத்தனாரை கூப்பிட்டா அவர் ஒரு பிள்ளையார் பூஜை பண்ணுவார். அந்த காலத்துல எல்லாம் மரம் வாங்கி வீடு வேலை செய்வா, ஆசாரிய கூப்பிட்டா அவர் ஒரு பிள்ளையார் பூஜை பண்ணுவார். பந்தல் போடணும்னு சொன்னா அவன் ஒரு பிள்ளையார் பூஜை பண்ணுவான். சமயக்கட்டுக்கு போனா அங்க சமயக்காரர் பிடிச்சி வச்சிருப்பார் மஞ்சப்பொடியில ஒரு பிள்ளையார் ஒரு ஓரமா. ஒரு காலத்துல சொல்றேன், அவ்வளவு தூரம் வேண்டாம். கோகுலாஷ்டமிக்கு முறுக்கு சுத்தறதுக்கு மாவுல ஒரு பிள்ளையார் ஒரு ஓரத்துல. இத்தனை ஒரு நினைச்ச இடத்துல நினைச்ச மாத்திரத்துல நினைச்ச பேருக்கு பாகுபாடு இல்லாம வரக்கூடிய ஒரு தெய்வம்னா ஸ்மிருதமாத்ரோ கணேசானஹா, பிள்ளையார் தான். அதுக்கு பிரமாணம் இங்கதான், இந்த மகாபாரதத்துல தான் இருக்குது. அது மாதிரி சுமுகஸ்ச ஏகதந்தஸ்ச கபிலஹா கஜகர்ணகா லம்போதரஸ்ச விகடஹா விக்னராஜா விநாயகா தூமகேது கணாத்தியக்ஷா பாலச்சந்திரா கஜானனா வக்ரதுண்டா சூர்பகர்ணா ஹேரம்பா. இந்த ஷோடசைதானி நாமானின்னு சொல்லணும். அங்க எல்லாரும் கலா சங்கியா நீம்பா அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. ஏன்னா கலை 16 64ன்னு 2 வகையா இருக்கு. நீங்க 16 தான் இது குறிக்கிறது. 64ன்னு ஒரு கலை இருக்கு, இதுலயே போட்டு குழப்புவானே. அதனால ஷோடசைதானின்னு நேர ஸ்பஷ்டமா சொல்லணும். இந்த 16 நாமாவை சொன்னா விசேஷம். இதெல்லாம் பாரதத்தில் உள்ள விசேஷம். ஸ்மிருதமாத்ரோ கணேசானஹா, பிள்ளையார் வந்தார். தத்ரா ஜகாம விக்னேஷோ வேதவியாசோ யதஸ்திதா
பூஜிதச்சோபவிஷ்டச்ச வியாசேனோக்தஸ்தன ததா நகா. அவரை யதோக்தமாக பூஜை பண்ணார். வரவழிக்கிறதுக்கு தான் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம், மந்திரங்கள்லாம் வேணும். பூஜைன்னா என்னன்னா ஷோடச உபசாரம். எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எந்த பூஜையாக இருந்தாலும் இப்போ நான் சொல்கிறேன் 16 விஷயம்தான். அதில் 16 காரியமாக அந்த பூஜை இருக்கு. தியானம், ஆவாகனம், ஆசனம், பாத்தியம், அர்க்கம், மதுபர்க்கம், ஸ்நானம், வஸ்திரம், யஜ்ஞோபவீத உத்தரிய ஆபரணங்கள், பூ மாலை, சந்தனம் குங்குமம், பூ மாலை, புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ணுறது, தூபம் தீபம் நைவேத்தியம் கற்பூரம். இதுதான் 16 தான். முதல்ல அந்த தெய்வத்தை தியானம் பண்ணணும், அப்புறம் அந்த தெய்வத்துக்கு ஆவாகனம் பண்ணணும். எந்த மந்திரத்தை வச்சு வேணாலும் பண்ணலாம். முருகன்னா முருகனோடத்துக்கு இப்போ நான் சொல்கிறது தான். அதுக்கு அடுத்தது அந்த தெய்வத்துக்கு ஒரு ஆசனம், உட்கார்றதுக்கு ஒரு ஆசனம் போடணும், கால அலம்பணும், அர்க்கியம் கையில் ஜலம் விடணும், மதுபர்க்கம்னு இருக்கு, தயிர் தேன் திரிமதுன்னு சொல்லுவா, நெய், இந்த மூணும் கலந்து கொடுக்கணும். வரலட்சுமி பூஜைக்கெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்க சொல்லுவார் வாத்தியார். அதை திரிமதுன்னு பேர், அதுக்கு மதுபர்க்கம்னு பேர். அது பண்ணணும். அதுக்கு அடுத்தது ஸ்நானம், வஸ்திரம், உத்தரிய ஆபரணங்கள், திவ்ய கந்தம், மாலை, புஷ்பம், தூபம் தீபம் நைவேத்தியம் கற்பூரம். இந்த 16 மந்திரம் இல்லாமையும் பண்ணலாம். ரத்ன சிம்ஹாசனம் சமர்ப்பயாமி, பாதையோ பாத்தியம் சமர்ப்பயாமி, அர்க்கியம் சமர்ப்பயாமி, ஆச்சமணியம் சமர்ப்பயாமி, ஸ்நாபயாமி, ஸ்நானானந்தரம் ஆச்சமணியம், இப்படியும் பண்ணலாம். ஓம் கங்கணேசாய நமஹ, தியாயாமி கங்கணபதயே நமஹ, ஆவாகயாமி கங்கணபதயே நமஹ, ரத்ன சிம்ஹாசனம் சமர்ப்பயாமி, ஓம் கங்கணபதயே நமஹ, பாத்தியம் இப்படியும் சொல்லலாம். இந்த மந்திரத்தோட சேர்த்துன்னு சொல்லலாம், மந்திரம் இல்லாமையும் சொல்லலாம். மந்திரத்தோட சேர்றதே அதில் 2-3 விஷயம் உண்டு. புராணங்களில் சொல்லப்பட்ட ஸ்லோகங்களும் மந்திரமாக வரும், பீஜாட்சரங்களும் மந்திரமாக வரும். இதையும் தாண்டி சூக்தங்கள் மந்திரமாக வரும். இப்போ பகவானை பூஜை பண்ணும்போது ஸ்ரீசூக்தம் பண்ணுறோம்னா ஹிரண்யவர்ணாம் ஹரணீம் சுவர்ணரஜதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மஆவஹ ஆத்யாயாமி தாம் ஆவா 2 இருக்கா சொல்லி தியாயாமி ஆவாயாமி ஆசனம் சமர்ப்பயாமி, இப்படி பண்ணணும். இதுதான் அடிப்படை பூஜை. ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. இதுக்கு வாத்தியார் வரணும், அவர் போகணும், இவர் போகணும், இதுக்கு என்ன சாமான் எடுத்து வைக்கணும்னு வருஷம் மண்டையை குறைஞ்சிக்கிறது ஒரு சின்ன விஷயம்தான் அது. முதல்ல நாம் எதை தெரிஞ்சுக்கிறோமோ அப்போ ஸ்ரத்தையா தேயம், அதை தெரிஞ்சு நாம் பண்ணினோம்னா, ஸ்ரத்தையோடு பண்ணினா அதுக்கு மகிமை கூட. இன்னும் புரியுற மாதிரி சொல்கிறேன், நமக்கு தெரியும்னாலே அதில் தப்பு வராது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னா தான் எனக்கு ஏமாத்தணும்னு தோணும். உங்களுக்கு கார் ஓட்ட தெரிஞ்ச வாழ்கிட்ட ஆக்டிங் டிரைவர் வரமாட்டான். நீங்கள் வேணால் கவனிச்சு பாருங்க, ஒரு டிரைவர் ரொம்ப நாள் இருக்க மாட்டான். காரே ஓட்ட தெரியாத வாழ்கிட்ட தான் இருப்பான். ஏன்னா கார் ஓட்ட தெரிஞ்சவனாக இருந்தால் அவன் எங்கே தப்பு பண்ணுறானோ அதெல்லாம் சொல்லுவான். நீ இந்த இடத்துல தப்பு பண்ண, அந்த இடத்துல தப்பு பண்ணேன்னா அவர் 2 மாதத்துல கிளம்பி விடுவான். அதனால தான் எங்களை மாதிரி உள்ள ஆள் டிரைவர் வச்சுக்க முடியாதுங்கிறது. நான் இன்னி பிறந்த டிரைவர் வச்சுக்க முடியாது, இல்லை அமையறது இல்லை. ஏன்னா அவன் ஓட்டுறதை பார்த்தா மிருத்யுலோகம் போயிட்டு வரா மாதிரி இருக்கு. நமக்கு தொலைஞ்சு போகிறது 1/2 மணி நேரம் டிராஃபிக்கில் மண்ணாடினாலும் பரவாயில்ல, நாமே ஓட்டின்னு வந்துடுவோன்னு தோன்றது. ஏன்னா அந்த அளவுக்கு தெரியாம, எதுவுமே நமக்கு தெரியலன்னா இன்னொருத்தர் நம்மளை ஏமாத்துவா. நம்ம சாஸ்திரங்கள் நமக்கு நீ தெரிஞ்சுக்கோன்னு தான் சொல்றது. எல்லாத்தையும் எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியுமான்னா, உன் வாழ்க்கையில என்ன அங்கமோ அதை தெரிஞ்சுக்கோ. நீ வாழற வாழ்க்கையில எதெல்லாம் அங்கமா வரதோ, எதெல்லாம் உன் வாழ்க்கையில சம்பந்தப்படுறதோ, அவன்கிட்ட சம்பந்தப்படுறது, பூஜை சம்பந்தப்படுறது, ஸ்ரார்த்தம் சம்பந்தப்படுறது, உன் என்ன சோமையாகத்தை தெரிஞ்சுக்கோன்னா நாம சொல்றோம். இதெல்லாம் பெரிய விஷயமா என்ன? இதெல்லாம் உட்காண்டா ஒரு 10 நாள்ல கத்துக்கிற விஷயம். இதுவே நமக்கு தெரியலன்னு சொன்னா வாத்தியார் சொல்றதுதான். இன்னைக்குமே பார்த்தேன்னா நன்னா சம்பிரதாயமா ஸ்ரார்த்தத்துக்கும் சுமங்கலி பிரார்த்தனைக்கும் சமைக்கிறதெல்லாம் போக, இப்ப சமையல் மாமி என்ன சொல்றாலோ அதுதான் ஆச்சாரமேங்க. அந்த மாமியை தட்டி போடுறது தான் வடை, அந்த மாமி சொல்றது தான் ஸ்ரார்த்தமே. இது சேர்க்கலாம், இதை
உதாரணம் சொல்கிறேன். சில ஆற்றுல தேங்காய் சேர்ப்பா, சில ஆற்றுல தேங்காய்ன்னு மட்டும்தான் சேர்ப்பா, தேங்காய் சேர்க்க மாட்டா சாரதத்தில். இது யாருக்கு தெரியும்? இதில் எல்லாம் மாறுபாடு வரும் நாம் பண்ணும்போது. அதனால் அதை நாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். பூஜை 16 உபசாரங்களோட பூஜை பண்ணினார். மகாகணபதிக்கு அவ்வளோ திருப்தி. என்ன விஷயம் அப்படின்னு கேய்வ, மயைவ प्रोच्यमानस्य मनसा कल्पितस्य च श्रुत्वैतत् प्राहरयेत ऐश्वर्यः यदि मे लेखनीक्षणम्. என் மனசுல நிறைய எண்ணங்கள் சாஸ்திர விஷயமா, தர்ம விஷயமா, மகான்களுடைய விஷயமா தோன்றது. அதையெல்லாம் தொகுத்து ஒரு புஸ்தகமா எழுதணும் நீங்க அப்படின்னு ஒன்று மகாகணபதி சொன்னார். நான் எழுதணும்னா அதுக்கு சில கண்டிஷன் உண்டுண்டா, சில கண்டிஷன்லாம் உண்டு. உடனே நீங்க சொன்னதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன கண்டிஷன்? நாளை சாயங்காலம் 6:30 மணிக்கு வாங்கோ சொல்றேன். நாளை சாயங்காலம் 6:30 மணிக்கு இந்த கணபதி லேಖனத்திலேருந்து வியாசபாரதம் கண்டினியூ ஆகும். உயர்ந்த புஸ்தகம். இதில் இன்னும் நிறைய வில்லி பாரதம் இருக்கு, சம்பு பாரதம் இருக்கு, ஜெய்மினி பாரதம் இருக்கு. அதெல்லாம் நான் ஜாஸ்தி சேர்க்கல. எங்க தாத்தா எல்லாத்தையும் சேர்த்தே எழுதி வச்சிருக்கார். ஆனா நாம அந்த நேர் பாரதத்தையாவது ஒழுங்கா சொல்லி முடிக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். நாம அந்த பாரதத்தை சம்பூர்ணமா சொல்லணும்னு எல்லாருமே இந்த ராமாயணத்துக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த பாரதத்துக்கும் எல்லாரும் தர்ம சிந்தனை உள்ளவா எல்லாரும் இது கூட இருந்து சிரவணம் பண்ணி, இது அந்த ராமாயணம் மாதிரி கண்டினியூவா வராது. அப்பப்போ 2 மாதத்துக்கு ஒரு தடவை 10 நாள், 1 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு 10 நாள், அது மாதிரி எப்போ டைம் கிடைக்கிறதோ அப்போ சொல்லுவேன். அதை நான் அந்த பிளானை சொல்கிறேன் எப்படி சொல்லலாம்ங்கிறத. ஆனால் பாரதம் முழுக்க ஒரு கட்டத்தில் சம்பூர்ணமாக பதிவு ஆகியிருக்கும். இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பா, எல்லாரோடதும் ரெக்கார்டாக இருக்கான்னு எனக்கு தெரியாது. சொன்னவா எல்லாரும் நான் சொன்ன மாதிரி சொல்லியிருப்பாளான்னு சொல்ல முடியாது. அவள் கதையாக சில பேர் சொல்லியிருக்கலாம், சில பேர் ஒரு சுவாரஸ்யமான கட்டங்களை அடுத்து பேசியிருக்கலாம். அந்த இடத்த ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஆர்கியூமெண்ட் என்ன நடந்தது அப்படிங்கிறத பேசியிருக்கலாம். நாம சொல்ல போறது அந்த டைப் எல்லாம் கிடையாது. நாம சொல்ல போறது வியாசர் என்ன சொன்னாரோ அத்தனை, வியாசர் என்ன சொல்லணும்னு நினைச்சாரோ அத்தனை, இந்த பாரதத்தில் அவர் என்ன சொல்லணும்னு நினைச்சாரோ என்ன சொன்னாரோ மேக்சிமம் அத்தனையும் கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில தான் இந்த பாரதமானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. கல்யாண ரூபாய கலம் உஜனானாம் கல்யாணதாத்ரே கருணா சுதாப்தே கம்பாதி திவ்யாயுத சத்கராய வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. இந்த பாரதம் முழுக்க நம்மோட சேனல்லையும் வரும். இந்த ஆஸ்திக சமாஜத்தில் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்க, ஆஸ்திக சமாஜம்னே போட்டேல்லாம் வரும். அதில் அப்படித்தானே வரும். அது ஆஸ்திக சமாஜம் வீனஸ் காலனின்னு போடணும், போட்டால் வரும். அதுலேயும் ஃபுல்லாக வரும். என் பேரை போட்டேல்னாலே ஒரு சேனல் வரும். ஆனால் என்னோட சேனலுக்கு ஜெகத் கல்யாண் கதாமிருத்தம்னு பேர், அந்த சேனலோட பேர் அது. அதில் வெறும் கேட்டால் மட்டும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னா தான் நான் என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணுறேனோ அதெல்லாம் உங்களுக்கு வரும். அது அப்படின்னு சொல்கிறா. எனக்கு அதை பற்றி முழுசாக தெரியாது. அதில் கண்டினியூவாக கேட்கலாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் ஆஞ்சநேய மூர்த்திகி. இந்த ரெண்டையுமே கட் பண்ணிவிடலாம்.